ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டு வசனங்களை வாசிப்போம். Let's read two verses. முதலாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். The first one, John chapter 3 and verse 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. இரண்டாவது வசனம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Secondly, let's read from 1 John chapter 3 and verse 1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. Behold, what manner of love the Father hath bestowed upon us, that we should be called the sons of God. Therefore the world knoweth us not, because it knew him not. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த நாட்களில் நாம் இந்த தலைப்பின் கீழ் அறிய போகிறதான காரியத்தினுடைய முக்கியமான காரியம் தேவன் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை அல்ல, நாம் தேவனை எவ்வளவாய் நேசிக்க வேண்டும் என்றுதான். In these days we are going to learn a very important thing, that not of how God is loving us, but more than that, how much we love God. How much we must love God. How much we must love God. ஒரு முறை ஒரு ஆவிக்குரிய புத்தகத்தை வாசித்தேன். Once I read a spiritual book. அதனுடைய தலைப்பு purpose driven life. நோக்கத்தால் உந்தப்பட்ட வாழ்க்கை. And the heading or the title of the book is a purpose driven life. அதனுடைய முதல் பேஜ், அந்த முதல் எழுத்துக்களை வாசிக்கும்போது, வார்த்தைகளை வாசிக்கும்போது, when I read the first portion of that book, அதனுடைய first sentence ஒரே ஒரு சென்டென்ஸ் தான், அது ஒரு பேராவா இருந்தது. அடுத்தது அடுத்த பேரா. and the first sentence is separate, and only then the other paragraphs followed. அதனுடைய முதல் சென்டென்ஸ் என்னவென்றால் வார்த்தைகள், இட்ஸ் ஆல் அபவுட் காட், எல்லாமே தேவனை பற்றி தான். அப்படிதான் அந்த புத்தகமே ஆரம்பித்தது. And the book, it began with just this particular line which said it's all about God. அதை நான் படிக்கும்போது என்னுடைய மனக்கண்களை அது திறந்தது. And when I read that, it opened the eyes of my mind. பொதுவாக வாழ்க்கை என்று சொல்லும்போது என் வாழ்க்கை என்னை பற்றி தான் என்று நான் நினைப்பேன். Generally when we talk about life, I used to think it is about my life, about my everything about me. என்னுடைய வளர்ப்பு, என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய படிப்பு, என்னுடைய முன்னேற்றம், என்னுடைய ஞானம், என்னுடைய எதிர்காலம், இப்படிதான் நாம் யோசிக்கிறோம். தேவன் இதற்காக நம்மை நேசித்து எல்லாவற்றையும் தருகிறார். In generally we think it is about our life, about our grooming, about our growth, about my education, about my job, and everything about us. This is how we think that the Lord has called us for this purpose. எனக்காக அவர் இருக்கிறார். He is there for me. அது உண்மைதான். It is true. ஆனால் இந்த வார்த்தையை நான் கேட்கும்போது எல்லாமே நம்மை பற்றி அல்ல, வாழ்க்கை நம்மை பற்றி அல்ல, வாழ்க்கை என்பதை தேவனை பற்றி தான் என்று அந்த வார்த்தை என்னை அதிகமாய் சிந்திக்க வைத்தது. But when I read that particular word, but that sentence which says it's all about God, then it opened up my mind. I started thinking all my life and everything in this world is only about God and nothing about me. இப்பொழுது இயேசுவை கேட்டால், Now if you ask Jesus, எல்லாமே அவருக்கு எல்லாமே மனுஷனை பற்றி தான். and for him everything is about human beings. ஆகையால் தான் அவர் தேவனுக்கு சமமானவர் என்று பாராமல் நமக்காக அத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் எல்லாவற்றையும் சகித்து வந்தார். It is therefore he considered not it as a robbery to be equal to God, and therefore accepted all sufferings just for us. சில ஜெயில்கள் உண்டு. There are certain prisons. அந்த ஜெயில்களில் கொடுமையான கொலைகாரர்கள், மனுஷர்கள் அங்கே பூட்டப்படுவார்கள். In certain prisons, certain grievous, gruesome murderers and other people will be locked up. அதனுடைய நீளம் 2 அடி, அதனுடைய அகலம் 2 அடி, அவ்வளவுதான் ஜெயில். அந்த குறிப்பிட்ட கொடுமையான துன்மார்க்கன் அங்கதான் இருக்க வேண்டும். And the breadth and the length will be just 2 into 2 feet. That's all. That gruesome person should be locked up in that chamber. அவன் தூங்குவது அங்கேதான். He has to sleep there. அவன் நாள் முழுவதும், நாட்கள் முழுவதும், வருடம் முழுவதும் இருப்பது அங்கேதான். All the days, all the months, even for years he will be locked up there.
அவன் அவனுடைய கழிவும் அங்கேதான் இருக்கும். Even his routines he has to pass on there. அந்த நாற்றத்தில் தான் அங்க நாட்கள் கணக்கா மாதம் கணக்கா இருக்க வேண்டும். Even in that stinking smell he has to lay there for days and for months and for years. அதைவிட மோசமான A worse prison where Jesus was locked up. அதுதான் மனுஷனுடைய ஒரு சரீரம். And that is the human body. இந்த சரீரம் ஒரு சிறை. This body is a captivity. இந்த சிறையிலிருந்து இந்த ஆத்மா விடுவிக்கப்படும் போது ஒரு பெரிய விடுதலை அது. And when the soul is being delivered from this body, there is a great deliverance. சாவு என்று சொல்லும்போது நாம் இந்த உலகத்தின் கண்ணோட்டத்தில் பார்க்கிறபடினால் நமக்கு பிடிக்காத விரும்பாத ஒரு காரியம். When we say death, and because we see it in an earthly perspective, we don't like it. ஆனால் உண்மையான கண்ணோட்டத்தில் பார்த்தால் சாவு என்று சொல்லும்போது நம்முடைய ஆத்மா நம்முடைய தேகத்தை விட்டு பிரிவது ஒரு விடுதலையின் அனுபவம், ஒரு ஜெயிலிலிருந்து வெளியே வருகிறது. But in a true sense, if you understand this, for our soul to depart from this body is like a person being delivered from a prison and to be set free. ஆனால் இயேசு அதற்கு மாறாக விடுதலை உள்ள ஒரு பரலோகத்தில் இருந்த அவர் இப்போது ஒரு சரீரத்திற்குள்ள ஒரு ஜெயிலுக்குள்ள தன்னை பூட்டிக் கொள்ளுகிறார். எவ்வளவு அன்பு இருந்தாலும் அதை செய்ய முடியும். But Jesus, on the contrary, he was so free in heavenly places, but he locked himself fast into this human body. And just consider of how much love he should have had that he came into this body. திருத்துவ தேவனுடைய அன்பை பார்த்தால் அவருடைய அன்பெல்லாம் மனிதனை பற்றி. When you consider the love of triune God is all about man. அப்போ தேவனுடைய அன்பெல்லாம் மனிதனை பற்றி தான், மனிதனுடைய அன்பெல்லாம் தன்னை பற்றி தான். அது எவ்வளவு விபரீதமான ஒரு காரியம். And when we consider love of God, it's all about man, but for man it's all about himself. What a contradictory statement. ஆகையால் தேவன் என்னை எவ்வளவு நேசிக்கிறார் என்கிறதான அந்த சத்தியத்தில் களி கூறுவது நல்லதுதான். ஆனால் அதை தாண்டி தேவனை நாம் எப்படி திரும்பி நேசிக்க வேண்டும் என்று படிப்பது மிகவும் முக்கியமானது. And it is good to rejoice knowing that how much God loves us, but much more than that, it is very essential for us to learn of how much we love God. வேதத்தில் இப்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். In the Bible we read a verse like this. ஒரு மனுஷன் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும் அவனுக்கு அன்பிராவிட்டால் அவன் ஒன்றும் இல்லை. A man, he might have the power to move mountains, but he has no charity, he is nothing. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். Just consider this. நான் விசுவாசத்தினால நீங்க எல்லாம் அந்த ஹாலை விட்டு வெளியே போங்க, இந்த ஹாலை நான் இந்த அடுத்த 6க்குள்ள நான் போய் நான் அகற்ற போகிறேன் என்று சொன்னா அதை நான் செய்த நீங்க என்னை பற்றி என்ன நினைப்பீங்க? And just consider, when I say by faith all the people here just get away from this place and a portion of this hall go and fall into the river at the adjacent side. The whole hall to fall in the river at the side. What will you think about me? எவ்வளவு பயங்கரமான மனுஷன், தேவனுடைய மனுஷன். You will just say what a powerful godly man. ஆனால் இந்த பைபிள் சொல்லுகிறது ஒரு மனுஷன் அப்படி செய்தாலும் அவனுக்கு அன்பு இல்லாவிட்டால் அவன் கொஞ்சம் தான் என்று சொல்லவில்லை, ஒன்றும் இல்லை, ஜீரோ. But the Bible says if a man can do such great miraculous things but he has no love, it is not said he is little but he is nothing. ஆகையால் நாம் தேவனை நேசிப்பது எவ்வளவு முக்கியம் என்று இந்த வசனத்திலிருந்து நாம் அறிய வேண்டும். Therefore we need to understand how important it is to love God. ஆகையால் இந்த நாட்களில் இந்த தலைப்பு, தேவனுடைய அன்பு என்கிற தலைப்பை நாம் தத்துவபூர்வமாக, உபதேச ரீதியாக, அறிவின் அந்த அறிவோடு, அது மாத்திரமல்ல எழுச்சிகளை தூண்டும்படியாக நாம் இந்த தலைப்பை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். Therefore we are going to research after this particular theme, God's love, in a philosophical way, in a doctrinal way, and also using our wisdom and with emotions. தேவன் அன்பாய் இருக்கிறார் என்கிறதான சத்தியம் எல்லா மதங்களும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். When we say the truth where God is love, it is accepted throughout in all religion. ஆனால் நம்முடைய வேதம், ஹோலி பைபிள், இது தேவனுடைய அன்பை விவரிக்கிறது போல வேற எந்த புத்தகமும் வேற எந்த மதமும் தேவனுடைய அன்பை விவரிக்கிறதில்லை. But no other religion or no other religious books or any other books can expound about God's love like our holy Bible. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று முதலாவது ஒரு வசனத்தில் வாசித்தோம். Initially we read a verse where it is mentioned God so loved the world. பிதாவானவர் மனிதனை
நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று இரண்டாவது வசனத்தை எவ்வளவு இவ்வளவு என்று நாம் வாசிக்கிறோம். And secondly, we read a verse where it is said of how much Father had love upon us. அப்போ அந்த எவ்வளவு இவ்வளவு என்று சொல்லும்போது அது அவருடைய அன்பு எவ்வளவு பெரியதென்று வேதம் வர்ணிக்க முயற்சி செய்கிற ஒரு வார்த்தை. And when we say this much or so much, it shows it's trying to explain us of how much is God's love towards us. இது இந்த காலம் கிறிஸ்மஸ் சீசன். And this is Christmas season. ஒரு பாட்டுண்டு ஆங்கிலத்தில் love came down at Christmas. கிறிஸ்மஸ் அன்று அன்பு இறங்கி வந்ததாம். And there is a song which goes like this, that love came from heaven on Christmas. பிறந்தது இயேசுவா இருந்தாலும் பிறந்தது அன்பு என்று அந்த பாட்டு சொல்லுகிறது. That song says, though it was Jesus who was born, but it is love which was born. இது முழு உலகமும் அறிந்த ஒரு காரியம்தான். And this is something the whole world knows. இன்னொரு தேவனுடைய மனுஷன் தேவனுடைய அன்பை இப்படி ஒரு பாட்டில் அவர் வர்ணிக்க முயற்சி செய்தார். Another man of God, through a particular song, he wanted to define the love of God. முழு கடல் அது இங்கினால் மையினால் தண்ணீர் அல்ல மையினால் நிரம்பி இருக்கும் என்றார். And considering the whole ocean being filled with ink, முழு வானமும் காகிதமாய் இருக்கும் என்றார். and when the sky being the whole of the parchment or a paper, எல்லா மரங்களில் இருக்கிறதான சின்ன குச்சிகள் பேனாவாய் இருக்கும் என்றார். and every stem of every trees be a pen. இந்த முழு உலகத்திற்கு எல்லா மனுஷர்களும் எழுதுகிறவர்கள் எழுத்தாளர்களாய் இருப்பார்கள் and என்றார். every man on this world be a scribe. பூமியில் உள்ள எல்லா மனுஷர்கள் சேர்ந்து எல்லா மரங்களில் இருக்கிற எல்லா குச்சிகளையும் எடுத்து அந்த கடலில் மையில் அவர்களுடைய குச்சிகளை முக்கி எடுத்து வானத்தில் எழுத தேவனுடைய அன்பை பற்றி எழுத ஆரம்பித்தார். The whole of the mankind, all the men of this world, take their sticks, which is the pen, from all the trees of the world, and start writing on the sky, which is the paper, about the love of God. மை கடல் முடிந்துவிடும், வானம் நிரம்பிவிடும், ஆனால் தேவனுடைய அன்பை பற்றி இன்னும் எழுதி முடிக்காமல் இருந்திருப்பார். The oceans will dry up and all the inks will become empty, all the sticks of the trees will be over, but they would not have completed writing about the love of God. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் நம்மில் அன்பு கூர்ந்தார். Therefore, for God so much loved us in this world. இதெல்லாம் நல்லதுதான். It is very good. இது உண்மையாகவே நமக்கு ஒரு நல்ல காரியம்தான். And truly this is a very good thing for us. ஆனால் தேவனிடத்திலிருந்து அன்பை நாம் எவ்வளவு எதிர்பார்க்கிறோமோ அந்த அளவு தேவனும் நம்மிடத்தில் அன்பை எதிர்பார்க்கிறார் என்று நாம் மறந்து போக கூடாது. But we should never forget of how much love we expect from God. We should also understand that God also expects in return the same amount of love. நீங்க ஒருத்தரை ரொம்ப நேசிக்கிறீங்க. Assuming you love somebody very much. அந்த நேசிக்கிற ஆள் கிட்ட அன்பையும் எதிர்பார்ப்பீர்கள். And you will also expect love in return from that person. அந்த ஆள் அந்த அன்புக்கு பதிலாக இந்த 1,00,000 ரூபாய் வைத்துக்கொள் என்று சொல்லி போயிட்டே இருக்கிறான்னு சொன்னா அந்த அன்பு பூர்த்தி ஆகுமா? But just consider that particular person gives you 1 lakh rupee and say just keep it and just leave you. Will that love be fulfilled? அன்பு கொடுக்கப்படும் போது அது மறுபடியும் அந்த அன்பை பெற்றுக்கொண்டால்தான் அதில் ஒரு திருப்தி உண்டு. When love is being given, and only when the love is reciprocated or when you receive it back, there is a fulfillment or a saturation. அதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். We need to understand carefully. அன்பு செலுத்தப்படும் போது அன்பு மறுபடியும் பதிலாக எதிர்பார்க்கப்படுகிறது. When love is being shown, love will also expect equal love. அந்த எதிர்பார்க்கிற அன்பு கிடைக்கும் போதுதான் அன்பில் ஒரு பூர்த்தி ஒரு திருப்தி உண்டாகுகிறது. Only when the love expected is being received, there will be a satisfaction in that love. அது மாத்திரமல்ல, Not just that. நன்றாய் கவனியுங்கள். Please listen carefully. இந்த கொடுக்கப்படுகிற அன்பு திருப்பி கிடைக்காவிட்டால், if the love which is being given is not reciprocated, திருப்தி அடையாத ஒரு பக்கத்தில் மாத்திரம் செலுத்தப்படுகிற அன்பில் வேதனை உண்டு. and the love which is being not satisfied, which is an one-sided love, there is pain. இதுதான் தேவன் படுகிற பாடு. And this is the problem or suffering which God is enduring. முதலாவது பாடுபட்டது மனுஷன் அல்ல. நம்ம நிறைய கம்ப்ளைண்டோட வந்திருக்கலாம். எனக்கு உடம்பு சரியில்லை, தலை வலிக்குது, கடன் பிரச்சனை, வீட்டுக்காரர் இப்படி இருக்கிறாரு, குடிக்கிறாரு, பில்லி சூன்யம் பண்றாங்க, எல்லாம் எத்தனையோ பெரிய லிஸ்ட் வச்சிருக்கிறோம். எத்தனை மாதம் ஜெபிச்சோம், பதில் இல்லை.
ஆனா நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும், முதலாவது தெரிய வேண்டிய காரியம், நீங்களும் நானும் பாடுபடுவதற்கு முன்பாக முதலாவது பாடுபட்டது தேவன்தான். It is not we who suffered first. We might have come here with much complaints. I'm having all the sicknesses. I have a headache. I have this problem. My husband is not good. He is a drunkard. Somebody is doing witchcraft and sorcery against me. And I have been praying for a month. There is no reply. I have fasted, but there is no answer. But of all these things we need to understand, it is God who suffered first and it is not us. ஒவ்வொரு நாளும் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் தேவன் தேடி வந்தார். எதற்காக? அன்பு செலுத்தவும் அன்பு கிடைக்கவும். Every day the Lord came in search of man in the Garden of Eden. For what? It is just for showing his love and to expect the same love. ஆனால் ஒரு நாள் மனுஷனை காணோம். But one day man was missing. ஆண்டவர் ஏமாற்றம் அடைந்தார். God was deceived. அன்றைக்கு அவருடைய அன்புக்கு அது ஒரு திருப்தி அடையாத ஒரு வேதனை உள்ள அன்பாய் மாறிவிட்டது. On that day his love was not satisfied and it gave him pain. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அன்புள்ள தேவன் அன்பாகவே இருக்கார் என்று சொல்லுகிறோமே, அந்த அன்பு இன்னும் அவர் செலுத்தி கொண்டு இருக்கிறார், கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் திருப்பி கிடைக்காததனால் இன்று வரைக்கும் வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறார். From that day forward until this very moment, God who is said as love is showing his love, but it is a one-sided love and it is not being satisfied. He has not been receiving that love back and he is continually in pain. அதிகமாய் தேவனுடைய அன்பை பற்றி எழுதினது பரிசுத்த யோவான், அன்பின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த ரெண்டு வசனங்களும் அவர் எழுதின வசனங்கள் தான். And the one who wrote much about love is a disciple or the apostle John, who is called the apostle of love, and these two verses were also written by him. இதே அப்போஸ்தலன் அவருடைய சுவிசேஷத்தினுடைய முதலாம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், இயேசு அவர் உண்டாக்கின இந்த உலகத்திற்குள் வந்தார், இந்த உலகமோ அவரை அறியவில்லை. அவர் இந்த உலகத்தில் அவருடைய சொந்தமானவரிடத்தில் வந்தார், அவருடைய சொந்தமானவர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. The same apostle, when he started writing his gospel, he wrote, he came to his own people, but his own knew him not. He came to his own, but they accepted him not. ஆகையால் தேவன் அன்பு செலுத்துகிறார், அன்பை எதிர்பார்க்கிறார். Therefore the Lord, he shows his love, he is also expecting in return. தேவனுடைய சபையாக இருக்கிறதான நாமும் அவருக்கு வேதனை கொடுக்கிறவர்களாக இருக்காதபடிக்கு நாம் அவரை இந்த வேத பாடத்தின் முடிவு அவர் எதிர்பார்க்கிற அன்பை அவருக்கு செலுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்றுதான் தேவனுடைய வாஞ்சை, எங்களுடைய வாஞ்சை. We were called the church of God, and we should also learn through these Bible studies, and by the end of this Bible study we should be able to reciprocate the love of God which he is showing on us, and that is our desire also. வேதம் ஆரம்பிக்கும் பொழுதே அன்பு காட்டி மனுஷனை உண்டாக்கி மனுஷனை தேடி செல்கிறார். Even at the beginning of the scriptures, the Lord is showing his love. He is creating and everything for him, and he is showing his love. அதற்கு பிறகு முழு பழைய ஏற்பாட்டும் எப்படி அன்பு காட்டி மறுபடியும் அன்பு கிடைக்கவில்லை என்றுதான் பழைய ஏற்பாட்டினுடைய சாராம்சம். After which, throughout the entire Old Testament, we see how the Lord is trying to show forth his love, and he has been betrayed without being shown love in return. ஆனால் பைபிள் முடியும் போது, but the end of the Bible, ஒரு கல்யாணம் நடக்கிறது. there is a marriage taking place. அதுதான் அன்பின் உச்சகட்டம். And that is the peak of his love. தேவனே மனுஷனாய் மாறி உலகத்தில் அன்பு கூர்ந்து அவர் வந்தபடினால் அந்த மரணத்து நிமித்தம் அவர் பாராட்டினதான அந்த அன்பின் உச்சகட்டத்து நிமித்தம் அவருக்கு ஒரு ஜன கூட்டம் அவரை விவாகம் பண்ணும்படியாக அவர் ஆதாயப்படுத்த போகிறார். Through the love which the Lord exhibited on humankind, and not considering even death, where he came into this world and he so loved the world, a group of people who have reciprocated his love will be gathered for that wedding which will take place. ஆகையால் நாம் சபையில் இருந்தால் போதாது, நாம் அவரை மணவாட்டி நேசிக்கிறது போல நேசிக்க வேண்டும். Therefore it is not sufficient that we be in the church, but we need to love him like a bride. ஆகையால் மறுபடியும் சொல்லுகிறேன், எல்லாமே தேவனை பற்றி தான், நம்மை பற்றி அல்ல. Therefore once again I stress,
It is not about us, it is all about God. எல்லாமே தேவனை நேசிப்பதை பற்றி தேவனை பற்றி தான். And everything we love should be all about God. ஒன்று சொல்லட்டுமா? Can I say one thing? இப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தால், When we change our life likewise, நான் என்னுடைய தேவைகள், என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய எதிர்காலம், என்னுடைய வருமானம், என்னுடைய வேலை, என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், இந்த நான் என்று சுயத்தை மையமாய் கொண்ட அந்த வாழ்க்கையை மாற்றி எல்லாமே தேவனை பற்றி தான் என்கிறதான அந்த அவரை மையமாய் கொண்ட அந்த ஒரு வாழ்க்கையை செய்தால் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். when we say I, everything about me, my health, my wealth, my job, my future and everything, and leaving this selfishness, and when we change our life's perspective saying it's all about God, all our situations will change. இதற்கு மாறாக நாமே நமக்கு மையமா இருந்து வாழ்க்கை என்னை பற்றி தான் என்று வாழ்ந்தால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சந்தோஷத்தை விட துக்கத்தை தான் அதிகமாய் தரும். But on the contrary, on the other hand, if you have a self-centered life, thinking it is all about me and not satisfying God, showing forth love in return, then our life will be full of sorrows. சிலர் இதெல்லாம் கேட்ட பிறகும் இப்படி சொல்லுவார்கள். After hearing all these things, some people will say like this, எல்லாமே நல்லதுதான் பிரதர், it is all good brother, ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி நடந்தது? but why is this happening in my life? ஏன் ஆண்டவர் இதை என்னுடைய வாழ்க்கையில அனுமதித்தார்? Why has the Lord permitted this thing in my life? ஏன் அந்த ஆளுக்கு இப்படி நடந்தது? Why such thing happened to that person? ஏன் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவில்லை? Why has not the Lord hearkened to my prayer? நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்காமல் சுயத்தை மையமாய் கொண்ட செல்ஃப் சென்டர்ட் லைஃபை விட்டு காட் சென்டர் தேவனை மையமாய் கொண்ட ஒரு வாழ்க்கையை நாம் செய்யாவிட்டால் இந்த கேள்விகளாகவே இருக்கும், பதிலும் கிடைக்காது. And when we do not change our life from being self-centered life to a God-centered life, all these questions will remain a questions and there will be no answer. ஆனால் நாம் தேவனை நேசித்து அவரை நம்முடைய வாழ்க்கையின் மையமாய் மாற்றும்போது, But when we love God and make Him as a center of our life, எல்லாமே மாறும். everything will change. கேள்விகள் இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கு பதில் தேடி தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்க மாட்டோம். Though there may be questions, we will not be murmuring against God for an answer. தேவனை நேசிக்காவிட்டால் எல்லாம் நல்லதுதான், ஆனால் ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்வோம். தேவனை நேசித்தால் இப்படி நடந்தாலும் பரவாயில்லை, என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், அது போதும். If we don't love God, we will murmur and we will ask, why is this happening to me? But if we love God, we might have questions, but we will not murmur but say, God is there for me. பரிசுத்த பவுல் எவ்வளவு பாடுபட்டார், அவருடைய பாடுகளின் பட்டியல் அவர் நிருபங்களில் எழுதி இருக்கிறார். And Saint Paul, he endured much sufferings, and the list of all his sufferings he himself has written in the epistles. சிலர் சொல்லுவார்கள், அப்பா என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது. Some will say, no one should suffer like me. ஆனா பரிசுத்த பவுல் அவ்வளவு லிஸ்ட் எழுதிட்டு அது அடுத்த வசனத்துல என்னை போல் யாரும் கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லவில்லை. But Saint Paul, after listing all his sufferings, giving a big list, he didn't say, no one should suffer like me. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? Who shall separate me from the love of Christ? இது அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். Are they not lighter afflictions which will pass on very soon? கஷ்டங்களை உயர்த்துகிறவர்கள் தேவனுடைய அன்பில் குறைவுள்ளவர்கள். Those who honor their problems, they are short in love of God. தேவனுடைய அன்பில் பெருகி இருக்கிறவர்கள் கஷ்டங்களை உயர்த்த மாட்டார்கள், அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். But those who have abounded in the love of God, they will not give importance to their problem because they know these are nothing but lighter afflictions. ஒரு முறை ஒரு வாலிப பெண்ணை சந்தித்தேன். Once I happened to meet a young girl. ஒரு புதிய ஆத்மா வேற ஒரு விசுவாசி அவர்களை கூட்டிக் கொண்டார்கள். மிகவும் சோகமாக தற்கொலை உணர்வோடு இருக்கிறார்கள். She is a new soul and another believer brought her to me, and she was very much weary and she also had a suicidal spirit. அப்ப அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு பையனை விரும்பினேன், நேசித்தேன், என் உலகமே அவன்தான், ஆனால் என்னை ஏமாற்றி விட்டான். And that girl said, I loved a particular boy and I had much love upon him, but he has betrayed me and he was all the world for me. அந்த வார்த்தை என்னை பிடித்தது. என் உலகமே அவர்தான். That word touched me when she said, he is all the world to me. அப்போ என் உலகம் என்று சொன்னால் என்ன?
what it means when we say my world. என்னை சுற்றி இருக்கிறது எல்லாம் தான் என்னுடைய உலகம். Everything which is surrounding me is my world. அப்ப என் உலகமே அவன்தான் என்று சொல்லும்போது எல்லாமே அவன்தான். அதுதான் When she said he is my all the world, or he is everything for me, which means all things for her is him. இதே போல எல்லாமே தேவனை பற்றி தான் என்று சொல்லும்போது தேவன் தான் இயேசு தான் நம்முடைய உலகமாய் மாற வேண்டும். Likewise, when we say it is all about God, Jesus should become our world. அப்படி ஒரு ஆங்கில பாட்டு நம்முடைய பாட்டு புஸ்தகத்தில் Jesus is all the world to me. இயேசு எனக்கு முழு உலகம், என் உலகமே இயேசுதான். Even in our English hymn book we have an English song like that which says Jesus is all the world to me. அதனால இதை நாம் கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசம், ஒரு பெரிய மகிழ்ச்சியை நாம் காணலாம். Therefore, when we learn this, there will be a great change in our life and a great happiness. இதை நாம் பழகாவிட்டால், If we do not practice this, ஒருவேளை தேவன் நம்முடைய எல்லா கேள்விகளுக்கு பதில் சொன்னாலும், நம்முடைய எல்லா தேவைகளை சந்தித்தாலும், வேண்டிய பணம், வேண்டிய ஆரோக்கியம் எல்லாம் கொடுத்தாலும் நமக்கு திருப்தி சந்தோஷம் இருக்காது. perhaps the Lord might answer all our questions, give all the needs of our life, every material blessings, even then we will not be satisfied in this life. ஆகையால் இந்த வேத பாடத்தின் மூலமாக நாம் எல்லாரும் நம்முடைய ஃபோக்கஸ், நம்முடைய கண்ணோட்டம் நம்மேல் இருக்கிறதை விட்டுவிட்டு தேவன் மேல் பதியும்படியாக நாம் முயற்சி பண்ண வேண்டும். Therefore, through these Bible studies, let us change our focus which is selfish, which is upon us, and change it towards God. பைபிளில் பார்த்தால் எல்லாமே தேவனுடைய அன்பை பற்றி தான். And when we consider the whole Bible, everything is about God's love. நம்முடைய உபதேசத்திலும் ரட்சிப்பின் 7 படிகள் என்று நாம் வாசிக்கிறோம், நாம் படித்திருக்கிறோம். Even in our doctrinal books, we would have read about the 7 steps of salvation. ஒவ்வொரு படியிலும் தேவனுடைய அன்பு மறைந்திருக்கிறது. In each single step, God's love is hidden. உதாரணமாக, for example, ரட்சிப்பின் முதல் படி ஆகிய மறுபடியுமாய் பிறக்கிற அந்த ரட்சிப்பு, ஆரம்ப ரட்சிப்பின் அனுபவத்தை பார்த்தால், when we consider the initial step of salvation where we are born again, உபதேசத்தின்படி நம்முடைய கர்ம பாவங்கள், அதாவது நம்முடைய பாவ கிரியைகளிலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம். and when we consider according to doctrines, initially we are being delivered from the sins of our deeds. இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறோம். We accept Lord Jesus Christ as a personal savior. பாவங்களுக்கு மனம் திரும்பி நாம் அறிக்கை பண்ணுகிறோம். We are repenting of our sins and we confess them. ஆனால் இதுல முக்கியமான ஒரு காரியம் உண்டு. But there is a very important thing in these steps. என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறோமோ அன்றைக்கு தான் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்த நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் நமக்கு ஒரு உறவு ஆரம்பிக்கிறது. On the day when we are saved, we who have been enemies to God, there is a relationship which is being formed between him and us. அப்ப ரட்சிப்பு என்று சொன்னால் அன்பின் கண்ணோட்டத்தில் அன்றைக்கு தான் ஒரு புதிய அன்பின் உறவு தேவனுக்கும் நமக்கும் ஆரம்பிக்கிறது. Therefore, when we say salvation, according to spiritual perspective, we need to understand it is on that day there is a relationship of love which is being joined between us and God. ஞானஸ்நானம் என்று சொன்னால் நமக்குள் இருக்கிற ஜன்ம பாவம் நமக்குள் ஒன்று இருக்கிறது. அது நம்முடைய சரீரத்துக்குள்ள, நம்முடைய உள்ளத்துல பாவத்தை தூண்டி விடுகிறதான ஒரு தன்மை நமக்குள் பிறப்பிலேயே காணப்படுகிறது. And when we say baptism, it is being delivered from something called the nature of sin, where by birth itself we have an aspect of sin in our life which will always try to provoke that particular sin to be done. அது இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால், in other words we can say, இந்த ஜன்ம பாவம் என்று சொன்னால் அது தேவனுக்கு விரோதமான ஒரு சத்ருத்துவம். when we say nature of sin, it is an enmity against God. அது ஒரு மௌன எதிர்ப்பு. It is a silent rebellion. அப்போ அது நீக்கப்படும் பொழுது அன்பு கூடும். When that has been removed, the love will abound. அதில் நம்முடைய பாஷையில் சொன்னால் disobedience, கீழ்ப்படியாமை. And in our local language you need to say it is called disobedience. அந்த கீழ்ப்படியாத தன்மை தேவனை எதிர்க்கிற, சைலண்டா மௌனமாய் தேவன் சொல்வதை செய்ய மாட்டோம், தேவன் விரும்பாததை செய்வோம், அது கேட்காமலே செய்வோம், அது ஒரு சுயாதீன பகுதி. அது மாற்றப்படுகிறது. And that silent rebellion, which is nothing but disobedience, where we will do things even without asking God,
that is being removed. அப்ப அது மாற்றப்படும் போது தேவனும் நாமும் இன்னும் கிட்ட பழகுவதற்கு அது சாத்தியமாய் மாறுகிறது. When that is being removed, and there is a situation which will help us to get closer, to have a close relationship with God. மூன்றாவது பரிசுத்த ஆவியை பெறும்பொழுது தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் பொழியப்படுகிறது என்று வசனமே சொல்லுகிறது. And even the scripture itself says, thirdly, when the love of God, the Holy Spirit is moving upon us, the love of God is shed abroad in our hearts. இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் நாம் தேவனுடைய அன்பை பார்க்கலாம். Likewise, in every part we can see the love of God. தேவன் எப்படி அன்பை எதிர்பார்க்கிறார், நாம் அதை எப்படி செலுத்தாமல் ஆண்டவரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று நாம் அறிய வேண்டும். We need to understand of how the Lord is expecting love from us and how we are not showing that love to him. ஒரு நாள் ஒரு இடத்தில் இப்படி பிரசங்கம் பண்ணினேன். And in a particular place I preached like this. அது ஒரு சுவிசேஷ கூட்டம், அநேக ஜனங்கள் வந்தார்கள். And it is அநேக ரட்சிக்கப்படாதவர்கள். It is a gospel meeting. Many unsaved people also attended that meeting. உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். You might have more problems. உங்களை கேட்டா நிறைய சொல்லுவீங்க. And if I ask you, you will give a big list. உங்க பிரச்சனைகளை ஆண்டவர் தீர்ப்பார். The Lord will take care of all your needs. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். But before that, I want to tell you something very important. தேவனும் நம்ம மத்தியில் இருக்கிறார். God is also in our midst. அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. He has a big problem. தேவன் பரலோகத்தில் இருக்கிறதுனால அவருக்கு பிரச்சனை இல்லன்னு நினைக்காதீங்க, பெரிய பிரச்சனை இருக்கு. Don't think because God is in heaven, he has no problem. He has the biggest problem. நீங்க அவரை தேடி பிரச்சனை தீரும்படியா வந்திருக்கிறார்களோ, அவர் பிரச்சனை தீரும்படியா உங்களை தேடி வந்திருக்கிறார். He, whether you have come here in order for your problems to be solved or not, but he has come here for his problem to be solved. இப்ப எல்லாம் யோசிச்சாங்கன்னா அவர் பிரச்சனை நம்ம எப்படி தீர்ப்பது? Then everybody started thinking, how can we solve his problem? அவர் சொன்னேன், அந்த பிரச்சனை நீங்க தான். And I said, the problem itself is you. அந்த பிரச்சனை என்ன தெரியுமா? Do you know what the problem is? அன்பை தேடி நம்மை உண்டாக்கினார். இப்போ தேவைக்கு மட்டும் வந்து நைஸா அந்த தேவை முடியும் போது அப்படியே எஸ்கேப் ஆயிடுறோம். He created us in search of love, but we come subtly just to fulfill our needs. Once that is met, we will flee away. இதுதான் பாவத்தினுடைய முதலாவது அறிகுறி. And this is the first confession of sin. பாவம் என்று சொல்வது ஒரு அந்நிய அன்பு. When we say sin, it is a strange love. நம்மை படைத்தவரை தேடுவதற்கே தயங்குவோம். We will hesitate even to seek after our own creator. தேவையில்லாத ஒரு பயத்தை உண்டாக்கும். அது தேவையில்லாத பயத்தை அது உண்டாக்கும். It will create an unnecessary fear in us. அந்த தேவனை அணுகுவதற்கு இது தயங்க செய்யும். And that will also make us to hesitate to approach God. ஏன்னா தேவன் அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகிட்டா இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னு ரூல்ஸ் பேச ஆரம்பிச்சிருவாரு. அப்ப நமக்கு தான் கஷ்டம், சுயாதீனத்தை இழந்துருவோம். தேவை மட்டும் சந்திக்கப்பட்டுட்டு அப்படி ஓடிடுவோம். Because when we get much closer to God, he will put too many rules. He will say you have to do this, you should not do that. Then we will lose ourselves, and therefore we will go to God only for our needs, and when there is no need, we will depart from him. அது ஏன் தெரியுமா ஓடுறோம்? Do you know why we are doing that? அது சுயத்தை மையமாய் கொண்ட வாழ்க்கை. Because it is a self-centered life. அதாவது இந்த பாவம் என்னையே பார்க்க, என்மேல் அனுதாபம் செலுத்த, என்னுடைய தேவைகள் சந்திக்க, என்மேல் கரிசனை கொள்ள இந்த பாவம் என்னை சுயநலமானவனாய் மாற்றுகிறது. This sin will make me so selfish, having everything or thinking everything about me, about all my well-being. என்றைக்கு எல்லாமே தேவனை பற்றி தான் நம்முடைய வாழ்க்கையை திருப்புகிறோமோ அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் திருப்தி உண்டாகும். On the day when we change our life's perspective, saying it's all about God, on the very same day our life will be satisfied of all things. சுருக்கமாக அந்த மற்ற 4 படிகளை பற்றி சொல்கிறேன். In short, I'll say about the steps of salvation. 3 படிகளில் அன்பு இருக்கிறது. In 3 steps there is love. வேறுபாட்டின் ஜீவம் என்று சொல்லும்போது தேவனுக்கும் இடையில் எனக்கும் இடையில் அந்த உறவுக்கு இடையில் எது வந்தாலும் யார் வந்தாலும் அதை விட்டு நான் பிரிய வேண்டும். When we say life of separation between me and God, if anything or any person comes, we need to depart from them. தெய்வீக சுகத்திலும்
அந்த ஐந்தாவது படியில் அன்பு இருக்கிறது. And even in the doctrine of divine healing, we have God's love. ஆண்டவர் சொன்னால் என்னில் நீங்கள் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். The Lord said, if you love me, follow my commandments. வேறொரு வசனத்தில் தேவன் சொல்கிறார், என் கற்பனைகளை நீங்கள் கைக்கொள்வீர்கள் என்றால் எகிப்திற்கு வரப்பண்ணின ஒரு வியாதியும் உன்மேல் வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாயே. In another verse he said, if you follow my commandments, I will not allow any of the plagues which came on the land of Egypt, because I am the Lord that healeth thee. தேவனை நாம் நேசிக்க பழகினால், Therefore, if you practice to love God, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வோம். then we will follow his commandments. அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டால் எந்த வியாதியும் வராது. When you follow his commandments, none of the disease will come upon you. அப்படி வந்தால் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். Even by chance, if a plague comes, the Lord says, I am the Lord that healeth thee. அடுத்தது பூர்ண சுத்திகரிப்பு அல்லது பரிசுத்தம். And nextly is perfect sanctification. அந்த பூர்ண சுத்திகரிப்பு அல்லது entire sanctification என்று சொன்னால், அது ஒரு கல்யாணம் நடக்க போகிறது என்று சொன்னேனே, அதற்காக ஆயத்தப்படுவது. When we say a perfect or an entire sanctification, it is a preparation for the wedding which I mentioned a while before. என்னுடைய நித்திய விவாகம் வரப்போகிறது, அதற்காக நான் என்னை பூர்ணமாய் சுத்திகரித்துக் கொள்ளுகிறேன். அந்த அன்பின் ஆயத்தம் தான் அது. And it is a preparation by love where I say I am preparing myself for that eternal marriage which is coming for me. கடைசி ரட்சிப்பாகிய சரீர மீட்பு என்று சொல்லும்போது அதுதான் அந்த நித்திய விவாகத்தின் ஆரம்பம். When we say the final salvation, which is the redemption of this body, that is that perfection of God's love. இந்த அன்பின் கண்ணோட்டத்தில் வாழ்க்கையை பார்த்தால் எல்லாமே வாழ்க்கையே ஒரு பரவசம் தரக்கூடியதான ஒரு வாழ்க்கையா. When you look at your life in the perspective of this God's love, everything is an ecstasy in our life. இப்பொழுது தேவனை நாம் எப்படி நேசிக்க வேண்டும் என்று சில காரியங்களை பார்க்க போகிறோம். Now we are going to ponder upon few points of how we should love God. இப்பொழுது நாம் மறுபடியும் நாம் சொல்லுகிற காரியம், தேவன் அன்பை எதிர்பார்க்கிறார். And once again I want to repeat again and again, and that is nothing but the Lord is expecting love from us. அதாவது அவர் எதிர்பார்க்கிறதை நாம் அவருக்கு கொடுத்தால் நாம் எதிர்பார்க்கிறதை கேட்காமலே அவர் தந்து விடுவார். When you give him of his expectations, then you can receive your expectation without asking him. ஆண்டவரை ரொம்ப நேசிச்ச ஒரு பாஸ்டர் எனக்கு தெரியும். I know a pastor who loved God very much. அவர் வெளிநாட்டு பாஸ்டர் டான் அவர்கள். And it is a pastor from abroad, he is Pastor Don. அவரை ஒரு ரெண்டு நாட்கள் நான் கவனித்தேன். And 2 days I observed him. அவரை கவனிக்கிற பிரதர் அவர் வேறொரு ஊர்ல இருந்தார். அவர் வரும் வரைக்கும் நான் அவரை கவனித்தேன். And a brother who used to take care of him, he was in some other place, and therefore for 2 days I had the duty to take care of him. எப்போதும் சந்தோஷமா இருப்பார். He used to be always happy. அவர் ஷேவ் பண்ணும்போது அந்நிய பாஷை பேசிட்டு இருப்பார், சிரிச்சிட்டு இருப்பார். While he used to do his shaving, he will be speaking in tongues, he will be smiling. கம்ப்யூட்டர் தட்டும்போது அந்நிய பாஷை பேசிட்டு இருப்பார், சிரிச்சிட்டு இருப்பார். While using his computer, he will be laughing, he will be speaking in tongues. அப்ப அந்த குறிப்பிட்ட நாளில் அவர் ஊர்ல இருந்து வந்தபோது அவர் சூட்கேஸ் திறக்க போனா அது நம்பரை மறந்துட்டாரு. On a particular day when he came from the other place, he wanted to open up a suitcase, he forgot the number lock or the numbers of the lock. அவர் அதுக்கும் சிரிச்சிட்டு இருக்க, I forgot the number அப்படினு சொல்லிட்டு அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. Even for that he had a big smile, he laughed and said, I forgot the number. சரி, அவரை கவனிக்கிற பிரதர் கிட்ட ஃபோன் பண்ணி அந்த நம்பரை கண்டுபிடிச்சு பாஸ்டர் கிட்ட சொல்லலாம் என்று சொல்லி phone பேசும்படியே போனேன். And therefore I went up to the phone room to call up the brother who used to take care of pastor, to call up and find out what is the number for the number lock in a suitcase. I went outside. அப்ப நம்பரை கண்டுபிடிச்சு ஓடி வந்தேன். I got the number, I came running back to the room. ரூமுக்குள்ள போனா சூட்கேஸ் திறந்திருக்கு. When I came into the room, the suitcase was already open. எப்படி பாஸ்டர்? How is it, pastor? சிரிச்சிட்டு மறுபடியும் சிரிச்சிட்டு சொன்னான், நான் ஸ்தோத்திரம் சொல்லி திருப்பன திறந்துருச்சு அப்படினா. And just smiling he said, I said, praise the Lord, I just operated some number, it just opened up. சூட்கேஸ் உடைய பூட்டுல எந்த பிரச்சனையுடைய பூட்டு தேவனை நேசித்தால் திறக்கப்படும். Not just the lock of the suitcase, whatever your problems might be, the lock of all your problems will be opened if you love God. தேவன் அன்பை தேடிதான் அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். The Lord came in search of love in our midst. சில மனுஷர்கள் பாசத்துக்காய் ஏங்குகிறவர், அவங்களே சொல்லுவாங்க, நான் பாசத்துக்காய் ஏங்குகிற ஒரு ஆள் என்று சொல்லுவாங்க. And some people, they expect of love, they themselves say we expect love.
ஒரு முறை ஒரு வாலிப பிள்ளை என்கிட்ட சொன்னா, Once a young girl said like this. அவ ஒரு பையனை விரும்பினான். She loved a particular boy, ஆனா அவனுக்கு அவன் மேல விருப்பம் இல்லை. but that boy doesn't like her. ஏன் பிரதர் இப்படி நான் விரும்புகிறவர்கள் என்ன நேசிக்காம இருக்கிறாங்க? And she asked, why brother, that I love someone but they don't want me? நீ கடைசியா நீ ஜெபிச்சது எப்போன்னு சொன்ன. I asked her, when was it the last time you prayed? ரொம்ப நாள் ஆச்சு. Many days passed. நீ கேட்ட கேள்வி ஆண்டவர் உன்னை பற்றி கேட்கிற தெரியுமா உனக்கு? Do you understand the same question the Lord is asking to you now? உன்னை உன் மேல எவ்வளவு பைத்தியமா இருக்கிற, நீ திருப்பி நேசிக்கலையா? The Lord is so mad about you, but you are not reciprocating his love. நான் அந்த கேட்ட கேள்விக்கு அவளுடைய பதில் என்ன தெரியுமா? திருப்பி அந்த பையனை பற்றி தான் கேட்கிறேன். And when I asked this question to her, the next question she asked is not about God, but again about the other boy. இதுதான் தேவன் அன்பு செலுத்துகிறார், அன்பு கிடைக்கவில்லை. அவரை ஈஸியா இக்னோர் பண்ணிடுவோம், அவர் ஒரு மூலைக்கு தள்ளிடுவோம். நம்ம தான் முக்கியம். ஏன் என்னை யாரும் நேசிக்கிறது இல்லை? This is what is called not reciprocating the love of God. We will just set him aside very easily. We will always think about our own self, saying, why people don't love me? பைபிளினுடைய பல பகுதிகளை பார்த்தால் தேவன் அன்பை தேடுகிறார். In many portions of the scripture, you see the Lord is expecting love. உன்னத பாட்டினுடைய முழு புஸ்தகமும் தேவனை நாம் எப்படி தேட வேண்டும் என்று நமக்கு சில ஐடியாக்கள், நமக்கு சில ஆலோசனைகளை எடுத்து காட்டுகிறது. The whole book of the Song of Solomon, it speaks about how we can show love to God. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதிலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க And போகிறோம். yet a little while we will read a particular verse from that portion. எரேமியாவினுடைய புஸ்தகத்தை வாசித்தால் அங்கேயும் ஆண்டவர் விட்டு விலகின ஜனங்களிடத்தில் ஆண்டவர் கை நீட்டி என் மேல் அன்பு செலுத்துகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். And even if you read the prophetical book of Jeremiah, where the Lord is stretching forth his hands to his people and is expecting love from them. ஓசியாவினுடைய புஸ்தகத்தை பார்த்தால் ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசி பாவம், அவர் போய் ஒரு வேசியை கல்யாணம் பண்ண வைக்கிறார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் வேசியை போல என்னை விட்டு போறாங்க, நீயும் அவளை கல்யாணம் பண்ணி இதிலிருந்து நீயும் ஒரு சாட்சியா மாற வேண்டும் ஜனங்களுக்கு. Just consider prophet Hosea. He was in a locked state where he has to suffer, where the Lord say, you have to go and marry a harlot and show to the people that they are playing a harlot against me, who is loving my own people. 10 கற்பனைகள் எடுத்துக்கொண்டால், when we consider 10 commandments, முதல் 4 கற்பனைகளை இயேசு சுருக்கி உன் தேவனாகிய கர்த்தரை நீ நேசிப்பாயாக, அவரில் அன்பு கூறுவாயாக என்று, இதுதான் முதலாவது முக்கியமான கற்பனை என்று சொல்லுகிறார். And the first 4 commandments, the Lord Jesus, he shortened it into one single commandment, saying, first you have to love your God, and this is first commandment. மனுஷரிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற முதல் காரியம், தேவன் நம்மை நேசிக்கிறது, அதனுடைய பிரதிக்கிரியை நீ உன் தேவனாகிய கர்த்தரை நேசிக்க வேண்டும். And the very first thing where God expects out of man is nothing but you have to love God, and as a reaction that God will love you. ஒரு மனுஷன் இப்படி சொன்னார். One man said like this. கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொல்வது அது ஒரு மார்க்கம், மதம் அல்ல, அது ஒரு விவாக திட்டம், ஒரு வெட்டிங் ப்ரொபோசல். When we say Christianity, it is not just a way, or it is not a religion, but rather it is a wedding proposal. சீமோனை பார்த்து உயிர்த்தெழுந்த இயேசு கேட்கிறார், சீமோனே என்னில் அன்பா இருக்கிறாயா? And looking at Simon Peter, resurrected Jesus is asking, Simon, do you love me? கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய சாராம்சம் அதுதான். தேவன் மனுஷனை பார்த்து கை நீட்டி என்னில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்கிறதான அந்த கேள்விதான் கிறிஸ்தவ மார்க்கம். The way of Christianity is nothing but where the Lord is stretching forth his hands to his people and is asking, will you love me? இப்படி தேவனை நாம் நேசிக்காமல் வேற என்னமோ பண்ணலாம். நம்ம ரொம்ப தசம பாகத்தை கரெக்டா கொடுக்கலாம், தெய்வீக சுகத்துக்காக நிக்கலாம், சண்டே சர்வீஸ் ஒயிட் ட்ரெஸ் போடலாம், இதெல்லாம் அன்பில்லாமல் செய்யலாம். அப்படி செய்தால் அவன் ஒன்றும் இல்லை. We can do many things, follow the rules of the church. We might clothe ourselves in white garments. We can be very prompt to the Sunday service. We might offer our tithes and offerings correctly. We can do all such things, but if you don't have God's love, we are nothing. தேவன் மேல் அன்பு செலுத்தும்படியாக, நாம் எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்று கற்றுக்கொள்ளும்படியாக உன்னத பாட்டினுடைய முதல் 2 வசனங்களை வாசிப்போம். In order to know how we can love God, let us turn our books to the Song of Solomon chapter 1 and let's read verse 1 and 2.
பாடின உன்னத பாட்டு அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கலும் இன்பமானது. The song of songs, which is Solomon's, let him kiss me with the kisses of his mouth, for thy love is better than wine. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பாட்டு உன்னத பாட்டு அல்லது ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி பாடல்களின் பாடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And according to English translation, it is mentioned as song of songs or sublime song. உன்னத பாட்டு அல்லது பாடல்களின் பாட்டு என்று சொல்ல எல்லா பாட்டுகளுக்கும் மேலாக உயர்ந்த சிறந்த பாட்டு. When we say song of songs or a sublime song, it is the best song of all the songs. இந்த உலகத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான பாட்டுகள் உண்டு, அதை விட உன்னதமான பாட்டு இது. There are lakhs and lakhs of songs in this world, but this is the topmost song. நம்முடைய பாட்டு புஸ்தகங்களில் பல பாஷைகளில் பாட்டுகள் உண்டு, எல்லா பாட்டுகளை விட உன்னதமான பாட்டு இது. Even in our song books in different languages we have hundreds of songs, but of all the above all these song is this sublime song. சாலமோனே 1005 பாட்டுகளை இயற்றி இருக்கிறார், அந்த எல்லா பாட்டுகளை விட இது உன்னதமான பாட்டு. Even King Solomon himself has composed 1005 songs, but this song is a song above all such songs. பைபிளில் தேவனால் ஏவப்பட்ட எத்தனையோ சங்கீதங்கள் உண்டு, எத்தனையோ மற்ற பாட்டு. யாத்திராகமத்தில் ஒரு பாட்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்த பிறகு ஒரு பாட்டு உண்டு. உபாகமம் 32வது பாட்டு அதிகாரத்தில் தேவனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு பாட்டு உண்டு. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் தெபோரால் பாடுகிற பாட்டு, இப்படி எத்தனையோ பாட்டுகள். இந்த எல்லா பாட்டுகளை விட, வேதத்தில் உள்ள பாட்டுகளை விட இது உன்னதமான பாட்டு, பாடல்களின் பாடல். Even in the Bible there are many other songs, there are many psalms. In Exodus we have a song sung by the people of Israelites when they crossed the Red Sea, and there is a song in Deuteronomy chapter 32 where the Lord himself teaches his own people some song, and in Judges chapter 5 where Deborah, she also sing a particular song. But above all these songs, this is the song of songs. இந்த முதலாவது வசனத்தை வாசித்தால் When we read the first verse, இது ஒரு முன்னுரை தான், இது பாட்டல்ல, இது பாட்டினுடைய ஆரம்பம் அல்ல. this is just a introduction and this is not a song. அது ஒரு தலைப்பு தான், அவ்வளவுதான். It is just a title. உண்மையான பாட்டு 2ஆம் வசனத்தில் தான் ஆரம்பிக்கிறது. The real song commences from verse 2. அப்போ அந்த 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, when we read the second verse, தேவனை நாம் எப்படி நேசிக்க வேண்டும் என்று தேவனே நமக்காக அந்த வார்த்தைகளை எழுதி நம்முடைய அன்பை தூண்ட அவர் முயற்சி செய்கிறார். and how we should love God, the Lord himself is writing down here and tries to kindle our emotion to love him. மறுபடியும் வாசியுங்கள். Let's read once again. சாலமோன் பாடின உன்னத பாட்டு அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கலும் இன்பமானது. The song of songs, which is Solomon's, let him kiss me with the kisses of his mouth, for thy love is better than wine. அவர் தம்முடைய வாயின் முத்தங்களால் என்னை முத்தம் செய்வாராக. Let him kiss me with the kisses of his mouth. நான் சொன்னேன் 2ஆம் வசனத்தில் தான் பாட்டு ஆரம்பிக்கிறது. I said the song commences from verse 2. முதல் வசனம் ஒரு முன்னுரை தான். The first verse is just a title or an introduction. அப்படி இருக்கும் என்றால் அந்த அவர் யார்? If then, who is he? ஒரு அந்த பாட்டுக்குள் அவர் யார் என்று சொல்லாமலே அவர் என்னை முத்தம் செய்வாராக என்று இவள் சொல்லுகிறாள். And without telling who is that he, without giving any name, she is singing about someone. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? Do you know the meaning of it? இந்த பாட்டை இவள் பாடும் பொழுதே, ஆரம்பிக்கும் பொழுதே, இவளுடைய மனதெல்லாம் அவரால் நிரம்பி இருக்கிறபடினால் இவளுக்கு அவரை அறிமுகப்படுத்துவதற்கு பதிலாக அவரால் நிரம்பி இருக்கிறதுனால் அதை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று மறந்துவிட்டு அவர் என்று ஆரம்பிக்கிறாள். Because she is already full of his love, and she being fully filled with his love, she forgets to introduce of who is that he, not giving the name. She has already commenced the song. புதிய ஏற்பாட்டில் மகதலேனா மரியாளை பற்றி அப்படி வாசிக்கலாம். In New Testament we can read such thing about Mary Magdalene. இயேசுவை பற்றி அவளுடைய மனது நிரம்பி இருக்கிறது. She was full of the love of Lord Jesus Christ in her mind. அந்த அன்பு அவளுடைய மனதை, உள்ளத்தை நிரப்பினபடினால், because that love has drenched her
her mind and her heart. மரித்து போன இயேசுவை தேடி And seeking after the Jesus who was dead, இரவு என்று பாராமல் not considering it is being night time, தனிமையாய் ஒரு பெண் ராத்திரியில் ஓடுகிறாள் என்று பாராமல் not even considering that it is night time, a woman running alone in the middle of the night, இவள் போகிற ஒரு கல்லறைக்கு என்று யோசிக்காமல் not even thinking that she is going to a graveyard. அந்த அன்பு அவளை அந்த இரவில் அந்த தனிமையில் அந்த கல்லறைக்கு தள்ளுகிறது. That love, it is forcing her to run towards that sepulchre. யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read John chapter 20 and verse 15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள், ஆண்டவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். Jesus said unto her, Woman, why weepest thou? Whom seekest thou? She, supposing him to be the gardener, saith unto him, Sir, if thou hast borne him hence, tell me whence thou hast laid him, and I will take him away. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம் உண்டு. There is a truth which we have to observe. இயேசுதான் நீ யாரை தேடுகிறாய் என்று கேட்கிறார். It is Jesus himself asking her, Whom seekest thou? ஆனால் மரியாளுக்கு தெரியாது இது இயேசு, இது தோட்டக்காரன் என்று நினைக்கிறாள். Mary doesn't know that this is Jesus, but rather consider him to be a gardener. நீ யாரை தேடுகிறாய் என்று கேட்கும்போது இவள் என்ன பதில் சொல்ல வேண்டும்? And when she was asked, Whom seekest thou? What answer she should give? தோட்டக்காரனே, எங்கேயாவது இயேசுவை பார்த்தீங்களா? அப்படிதானே சொல்லணும். She should have asked him, Gardener, have you seen Jesus anywhere here? ஆனால் என்ன சொல்லுகிறாள்? But what does she say? மறுபடியும் அந்த பகுதி மட்டும் வாசிங்க. அவள் சொல்லுகிற பதில், அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால். நீர் அவரை, அவர்னா யார்? அதுதான் அவர் கேட்கிறாரு. பதில் சொல்றதை விட்டு அவரை எடுத்துக்கொண்டது உண்டானால், இந்த உன்னத பாட்டுல அந்த பெண் சொல்லுகிறது போலவே இவளும் செய்கிறார். Like how the woman who speaks in the Song of Songs, she also doesn't mention the name of Jesus, just saying, if you would have taken him, please give him, sir. அன்பென்றால் அப்படிதான். When we say love, it is like that. என் உலகமே அவர்தான். My world is him. அதனால அவர் பண்ணனா இப்ப தோட்டக்காரங்கிட்ட இயேசு என்று சொல்லாமல் அவரை நீங்க பாத்தீங்களா? To the gardener, instead of mentioning the name of Jesus, she just asked, have you seen him? இது போலதான் நாமும் இயேசுவை நேசிக்க வேண்டும். Even likewise, we need to love Jesus. ஒரு முறை ஒரு தேவனுடைய மனுஷன் அவருடைய டைரியில் டெய்லி ஆண்டவருக்கும் அவருக்குள்ள உறவுகளை பற்றி, குறைகளை பற்றி எல்லாவற்றையும் அவர் எழுதுவார். Once a man of God, he was habitual of writing in his diary daily about his relationship, his conversations and his shortcomings in his life to Lord. ஒரு நாள் அவருடைய டைரியில் எழுதினாராம். One day he wrote in his diary, நேற்று நான் தூங்கும்போது என்னுடைய கடைசி சிந்தையில் இயேசு இல்லை என்ற அறிக்கையை எழுதினார். And as a confession he wrote in his diary, yesterday when I went to my sleep, in my last thought, Jesus was missing. யோசி பாருங்க அவருடைய அறிக்கை. அதாவது அவர் இயேசு 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 அப்படிதான் தூங்குவார் அவர். ஆனா ஒரு நாள் அப்படி பண்ணலையா? இது நம்ம டைரியில எழுதினா டெய்லி தான் எழுதிட்டு இருப்போம். Just consider his confession, what he has written when he was about to fall asleep. Normally it is his habit of saying Jesus, Jesus, and slowly he will go to sleep. And on that particular day he has missed it, and that he has made it as a big confession. If you take our diaries, every day we will write the same thing. நாம் இயேசுவை நேசிக்கிறோம், ஆனா அந்த அன்பு எவ்வளவு மட்டமான குறைவான அன்பு. We love Jesus, but how mean and base is that love? நாம இன்னும் எவ்வளவு நாம் வளர வேண்டும். என் உலகமே அவர்தான், எல்லாமே அவர்தான் என்று சொல்லக்கூடிய அந்த ஆல் அப்சார்பிங் லவ், எல்லாவற்றையும் கவர்ந்து இழுக்கக்கூடியதான அந்த அன்பாய் வளர வேண்டும். How much we have to grow to the extent where we might have to make a confession, all my world is my Jesus, to observe that all observing love. அவர் நம்மை அப்படிதான் நேசித்தார். He loved us like that. அவர் சிலுவையில் தொங்கும்போது அவர் நம்மை தான் நேசித்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. And when he was hanging on the cross, the Bible says he did it because he loved us. சிலுவையில் தொங்கும்போது ஐயோ இவ்வளவு ரத்தம் கொட்டுது, ஐயோ என்ன இப்படி ஆணி அடிச்சிட்டாங்க, ஐயோ அப்பா அப்படின்லாம் அவர் முறுமுறுக்கவில்லை. When he was hanging on the cross, he didn't look at his own hands and legs and say, so much of blood is oozing out of my body, I'm in so much pain, they have crucified me like this.
he never murmured like that. அப்பா என்று அவர் கூப்பிட்ட போது கூட அவருக்கு வந்த கஷ்டத்தை புகாரை சொல்லவில்லை. அந்த பிதாவென்று உறவு இழந்தபடினால் மனுஷனுடைய பாவத்து நிமித்தம் தேவன் அவருடைய பிதா அவருடைய முகத்தை திருப்பும் போது அதை சகிக்க முடியாமல் தான் ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னாரே ஒழிய அவருடைய கஷ்டங்களை புகாராக அவர் சொல்லவில்லை. Even when he called upon his father, and he didn't make a complaint about what he is suffering at that moment, but because he was bearing the sin of all humankind upon his body, and when the father turned his face a little away for a second, for that he couldn't endure that pain, and therefore he confessed that. மாறாக எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் அவர் சிலுவையில் தொங்கும்போது அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் நிமித்தம் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. On the contrary, on Hebrews chapter 12 we read, by the great happiness which has been kept before him, not despising the shame, he endured the cross. வாசியுங்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அப்போதும் Looking unto Jesus, the author and finisher of our faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame, and is set down at the right hand of the throne of God. அது என்ன சந்தோஷம்? What is that joy? நீங்களும் நானும் தான், You and me, அவருடைய மனவாட்டி தான். we was bride. அப்போ அந்த சிலுவையை சகித்ததற்கு அவருடைய பெயின் கில்லர், அந்த வேதனை குறைத்ததே நம்மை பற்றிய நினைவுதான். And when he was enduring the cross, that painkiller is nothing but the thought about us. என் பிள்ளை எனக்கு கிடைக்கும், என் பிள்ளை எனக்கு கிடைக்கும், என் மனவாட்டி எனக்கு கிடைக்க போகிறது, அதே எண்ணி எண்ணி அந்த உமிழ்நீர் அவருடைய முகத்தில் படும்போது அவர் பழி வாங்குற சிந்தை இல்லாமல், அதனால சோகமடையாமல், சுய அனுதாபத்திற்கு இடம் கொடுக்காமல், கோபமடையாமல் நம்மே நினைத்து அந்த ஆணி ஏற்றப்படும் பொழுது, அடிக்கும் போது, கன்னத்தில் அறையும் போது, கண்ணை கட்டும் போது, துப்பும் போது, சவால் விடும் போது, எல்லாவற்றிலும் நேரத்திலும் அவருக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம். நீங்களும் நான் நம்மை நினைத்து நினைத்து நாம் தான் அவருடைய உலகமாய் இருந்தது, அப்படிதான் ஜீவனை விட்டார். When people spat upon his face, when they smote on his face, when they pierced his hands with the nails, and did every sort of thing while crucifying him on the cross, he was not angered. He doesn't want to take vengeance, but rather he just kept on thinking in his mind continually while enduring the cross, saying, I am going to get my joy, I am going to get my child. இப்பொழுது இந்த நாட்கள் வந்திருக்கிற ஒரு தீமை என்ன தெரியுமா? Do you know one evil which has come in these days? இங்கிலீஷ்ல பிரைவேடைசேஷன் என்று சொல்வார்கள். அதாவது தேவனை ஒரு பாக்ஸுக்குள்ள, ஒரு டைம் டேபிளுக்குள்ள போட்டுருவோம் நம்ம. And in English we say privatization, where it is nothing but putting our Lord inside a small box and closing it. தேவனுக்கும் நமக்கும் அன்பு செலுத்துற டைம் இருக்கு, கூட்டம் நேரம், ஜெபிக்கிற நேரம், அதுக்கு மட்டும்தான், மற்றபடி அவரை மறந்துடுவோம். And we have a set time for showing our love to God. It is only during the time of meetings, but other times we will just throw him off. இது ஒரு பிசாசுடைய தந்திரம். And this is a cunningness of Satan. அன்புக்கு டைமே கிடையாது. There is no time bound for love. அன்புக்கு ஒரு டைம் போட்டால் அது அன்பே கிடையாது. If you just set a time to show love, it is not even love. ஆனால் இப்பொழுது கிறிஸ்தவ உலகமே அப்படி மாறிவிட்டது. But the whole way of Christianity has gone like that. என்ன செய்தாலும் நம்முடைய நினைவு அவர் மேல் இருக்க வேண்டும். No matter what you are doing, our mind and thought should be upon him. என்ன செய்தாலும் அது அன்பு கலந்து தேவ அன்போடு கலந்ததா இருக்க வேண்டும். No matter what you do, it should be mixed with God's love, and we should perform. அப்போ அவர் என்று அந்த நினைவு இருக்க வேண்டும். In our thought we should always think about him and him. இரண்டாவது, secondly, அவருடைய வாயின் முத்தங்களால் என்னை முத்தம் செய்யட்டும் என்று வாசித்தோம். We read where it is mentioned, let him kiss me with the kisses of his mouth. இப்பொழுது முத்தம் என்று நாம் யோசிக்கும் போதே மனுஷ முத்தத்தை தான் நாம் யோசிப்போம். Whenever we mention this word kiss, we will immediately think about it in a humanly perspective. ஆனால் இது உன்னத பாட்டு. But this is a sublime song. இது மனுஷனுடைய அன்பை கடந்த ஒரு உன்னதமான ஒரு முத்தம்.
And this is a relationship or a kiss which is beyond the understanding of humankind. ஆனால் ஒரு முத்தம் என்றால் அது எதை காட்டுகிறது? But when we say a kiss, what does that show? அது அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். It is something which exhibits love. ஒரு முத்தத்தில் இரண்டு காரியங்கள் உண்டு. For a kiss there is two aspects. அது அன்பை காட்டுகிறது, வெளிப்படுத்துகிறது, அடுத்தது அன்பை தூண்டுகிறது. And it exhibits a love, it will also kindle love. அப்போ இந்த பாட்டு என்ன சொல்லுகிறது? What does this song say? தேவன் தான் இந்த வார்த்தைகளை ஏவி உன்னத பாட்டில் எழுதுகிறார். And it is God himself who has made people to write this song. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord say? உங்களுக்கு என்ன நேசிக்கணுமா? Do you want to love me? இப்படி நீங்க ஜெபியுங்கள். You pray like this. அவர் என்னை அவருடைய வாயின் முத்தங்களால் முத்தம் செய்யட்டும். Let him kiss me with the kisses of his mouth. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? What does this mean? தேவன் நம்மேல் பாராட்டுகிற எல்லா தயவும் முத்தம் தான். All the goodness which the Lord is showing upon us is nothing but his kisses. அப்ப அந்த முத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்போது, when we receive that kiss from our God, நமக்குள் அன்பு தூண்டப்படுகிறது. the love is kindled inside us. மறுபடியும் அவரை நேசிக்கும்படியா அன்பு தூண்டப்படுகிறது. Once again our love, our emotion is kindled inside us to love him in return. ஆகையால் இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மறைமுகமாக என்ன சொல்லுகிறார்? Therefore in a hidden manner what does the Lord try to explain to us? நம்மிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் ஜெபிக்கும்போது ஆண்டவரே என்னை முத்தம் செய்யும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். நான் உங்களை முத்தம் செய்யும்போது உங்கள் அன்பு தூண்டப்படும், நீங்களும் என்னை முத்தம் செய்யலாம். He is saying, when you pray to me, you just pray, please Lord kiss me with the kisses of your mouth, and therefore I will kiss you, and in return your emotions will also be kindled in order to love me in return. மறுபடியும் சொல்லுகிறேன், முத்தம் என்றால் தேவன் நம்மேல் பாராட்டுகிறதான எல்லா தயவு. And when we say kisses, once again I like to repeat, it is the kindness which the Lord is showing upon us. சில நேரங்களில் ஆண்டவர் நம்மேல் பாராட்டுகிற தயவு எதிர்பாராத நேரங்களில் பாராட்டும் போது உண்மையா நாம் அவரை நேசிக்கிறோம், அழுது விடுகிறோம். Sometimes when we receive this kindness from the Lord in an unexpected time or a situation, we will be so emotional, we will shed tears for that. ஒரு முறை ஒரு ஊழியக்கார பிரதர் அவர் இப்படி சொன்னார். Once a minister of God, he said like this. அவர் அடையார் தான் நம்முடைய பழைய ஹெட் குவார்ட்டர்ஸா இருந்தது, தலைமை ஸ்தாபனமா இருந்தது. Adaya Faith Home was our old headquarters. ஏறக்குறைய 40 வருடங்களுக்கு முன்பாக அந்த ஊழியக்கார பிரதர் இருட்டுல அவரும் இன்னொரு ஊழியக்கார பிரதர் ரெண்டு பேர் கபடி விளையாடிட்டு இருக்காங்க. And sometimes in the night around 40 years before, that particular brother and another brother, they were playing kabaddi in the darkness. ஊழியக்காரன் கபடி விளையாடலாமா? Can a servant of God play kabaddi? ஆனா இருட்டுல யாரும் பார்க்கலன்னு சொல்லி கபடி விளையாடிட்டு. But just thinking nobody is watching them, they started playing. திடீர்னு ஒரு பிரதர் வந்தார் ரெண்டு பேரையும் தேடி. Suddenly a brother came seeking these two brothers. ஒரு குறிப்பிட்ட பிரதரை பார்த்து சீஃப் பாஸ்டர் சி ஜான் பாஸ்டர் அவர் உங்களை கூப்பிடுகிறார். And pointing at one brother, he said, Pastor C. John, he is calling you. பயங்கர பயம் வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு, எனக்கு பனிஷ்மென்ட் தான். Immediately he is full of fear. He said, now I am going to be punished. அந்த பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். And the pastor is very strict. நடுங்கி உள்ள போனார். He went trembling inside. Pastor இங்க வாங்க, come here, முட்டி போடு. kneel down. பயந்து முட்டி போட்டார். He knelt down trembling. பாஸ்டர் சி ஜான் அவருடைய தலையில கை வச்சு அவரை மூப்பன் ஆக்கிட்டார். Pastor C. John, he kept his hand upon his head, prayed and anointed him to become an elder. பாஸ்டருக்கு ஒண்ணும் தெரியாது, மூப்பன் ஆக்குறது தான் கூப்பிட்டாரு. அவர் ஐயோ நான் கபடி விளையாடிட்டு, ஆண்டவருடைய தயவு பாரு, பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய நேரத்துல ஆண்டவர் இப்படி தயவு பாராட்டும், அதான் அவருடைய முத்தம். அப்போ அந்த ஊழியக்காரருக்கு எப்படி ஆண்டவர் மேல அன்பு இருக்கும் யோசிச்சு பாரு. ஐயோ ஆண்டவரே தகுதி இல்லை எனக்கு. Pastor doesn't know everything. He just called him just to anoint him as an elder. But this brother had his fear. He thought he is going to be punished. Just consider the kindness of the Lord. Where he is supposed to be punished, the Lord blessed him. And therefore the brother was filled with God's love. நம்மில் சிலர் கூட அப்படி தேவனுடைய தயவுகளை நாம் அனுபவித்திருக்கலாம். Even in our life at times we might have experienced such kindness from the Lord. சில நேரங்கள் சில தவறுகளை செய்யும்போது, Sometimes when we commit certain mistakes, குற்ற உணர்வோடு காணப்படும்போது, when we are found with guilty conscience, தேவன் என்னை வெறுக்கிறார் என்று நினைக்கும்போது, when we think the Lord will be hating me, அவ்வளவுதான் இனி நம்பிக்கை இல்லை என்று யோசிக்கும்போது, where we will think it is over, I am in a hopeless state. யாராவது சொல்லுவாங்க, பிரதர் சிஸ்டர்
உங்களை பற்றி ஒரு சொப்பனம் பார்த்தேன், ரொம்ப பிரகாசமா இருக்கிறீங்க அப்படின்னு. அப்போதான் நம்ம கருப்பா இருப்போம்னு யோசிச்சுட்டு இருப்போம் நம்ம. Suddenly some brother or sister will come and say, brother, sister, I saw you in a dream or a vision where you were very bright and enlightened, but that is the moment when we will think we are very dark and black. அப்போ அதுதான் தேவனுடைய முத்தம். And this is the kiss of God. அப்போ தேவன் நம்ம எத்தனை முறை நாம் தவறு செய்யும் போது, நான் உன்னை இன்னும் வெறுக்கவில்லை, நீ மனுஷன், நீ புழுதியிலிருந்து எடுக்கப்பட்டவன், நீ மண்ணு என்று அறிந்து நம்மை முத்தம் செய்து அவருடைய அன்பை நம்மிடத்தில் தூண்டிவிட அவர் முயற்சி செய்கிறார். No matter how many times we commit mistakes, we grieve God, but still he says, I am the same, I still love you, I am still kissing you, and remembering that we are nothing but dust, and we are nothing but mean and base, but the Lord is still calling us to him. ஆனால் துரதிர்ஷ்டவசமா அப்படிப்பட்ட நேரத்துல ஒரு சின்ன thank you என்று சொல்லிவிட்டு அவரை நேசிப்பதை விட்டுவிட்டு நம்முடைய காரியத்தில் அலுவலாய் இருக்கிறோம். But unfortunately at that moment, instead of showing our love in return to God, we just say a small thank you and we will leave from him. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபுக்கு ராகேல் மேல் இருந்த அன்பு நிமித்தம் 14 வருஷம் காத்திருந்தது சில நாட்களை போல் இருந்ததாம். And in the Bible it is written, because Jacob, he loved Rachel, 16 long years was something like few days for him. இயேசு அவருடைய மனவாட்டிக்காக 2000 வருஷம் காத்து கொண்டிருக்கிறார். நாம் இன்னும் ரெடி ஆகவில்லை. இன்னும் நம்மை தள்ளாமல் பொறுமையோடு அந்த அன்பை ஆதாயப்படுத்த அவர் பொறுமையாய் நடத்துகிறார். But Jesus is waiting for 2000 long years, expecting for us to show love in return, but still we have not done that. But he has been very patient, still expecting, patiently waiting for our love. ஆகையால் ஆண்டவர் நம்மேல் பாராட்டுகிற தயவை நினைவு கூர்ந்து நம்முடைய அன்பு அவர் பக்கமாய் பொங்க வேண்டும். Therefore, remembering all the kindness which the Lord is showing upon us, our love should be kindled inside us for him. மறுபடியும் இந்த இரண்டாவது வசனத்தை வாசிப்போம். Once again, let's read the second verse. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, முத நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. Let him kiss me with the kisses of his mouth, for thy love is better than wine. இங்க ஒரு வினோதமான ஒரு காரியத்தை நாம் கவனிக்காமல் போயிருக்கலாம். There might be something which is strange written here which we might not have paid attention to. அவர் என்னை அவருடைய வாயின் முத்தங்களால் முத்தம் செய்யட்டும். Let him kiss me with the kisses of his mouth. உமது அன்பு, அவர் என்று சொல்லப்பட்டு திடீரென்று உமது அன்பு என்று அங்க சொல்லப்படுகிறது. The first sentence it's mentioned as him, but the second it's mentioned thy love. ஒரே ஆள்தான், it's the same person. ஆனால் அவர் என்று சொல்லுகிறது இப்ப திடீரென்று உமதாய் மாறுகிறது. Where first it said him as a third person, but now it has come to first person saying thy love. அதனுடைய அர்த்தம் என்ன? What does that mean? யூக மண்டலத்திலிருந்து அனுபவ மண்டலத்திற்குள் பிரவேசிக்கிறாள். From the imaginary world or level to the experiential level. அப்போ அவர் என்று சொல்லும்போது அவர் அந்த யூக உலகத்துல மனதில் அவள் நினைக்கிறாள். When it is said him, she is thinking about him in her mind. ஆனால் அப்படி ஜெபிக்கும் போதே அவர் வெளிப்படுகிறார். But just when she was praying, he is manifested. அவள் அவருடைய சமூகத்திற்குள் பிரவேசிக்கிறாள். And he is entering into that presence. அந்த அவர் உமது என்கிற அந்த செகண்ட் பர்சனல் அந்த பேசுகிறதான ஒரு சம்பாஷணையாய் மாறுகிறது. That third person where it is mentioned him has now become a second person saying thy, and they start to have a conversation. பொதுவாக நாம் ஜெபிக்க வரும்போதெல்லாம் நமக்கு இப்படி ஒரு அனுபவம் உண்டு. ஆரம்பத்தில் தேவ சமூகத்தை உணர முடியாது. கொஞ்ச நேரம் நம்ம சுத்திகரிச்ச பிறகு, சில பாட்டுகளை பாடின பிறகு, அதற்கப்புறம் தான் தேவனுடைய சமூகத்திற்குள் பிரவேசிக்கிறோம். In general, when we come to the presence of God to pray, we have such an experience. Initially we come and sit, we will not be able to connect with God. We have to sanctify ourselves, then we have to sing some songs, then we will have that connection with God. ஏன் தெரியுமா அப்படி நடக்குது? Do you know why this is happening? அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு காரியம், A thing which I very often say. நாம் மணவாட்டி ஸ்தானத்தில் இருக்கிறோம், இயேசு நம்முடைய ஆவிக்குரிய புருஷனாய் இருக்கிறார். We are in the position of a bride and Jesus is our spiritual husband. ஆனால் இந்த உலகம் ஒரு இரண்டாவது புருஷனை போல நம்மை இயேசுவிடத்திலிருந்து பிரித்து நம்மை தன் பக்கமா இழுக்க முயற்சி செய்கிறது. But this world as a second husband is trying to separate us from our first husband, Lord Jesus Christ. இதனாலதான் தேவன் நம்மை எச்சரிக்கிறார், உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள். It is therefore the Lord is warning us, do not love the world. யாக்கோபு 4 அதிகாரம் 4 உலகத்தை நேசிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பெயரை பாருங்கள். James chapter 4 verse 4,
when we read it, there is a name given to people who love the world. விபசாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? பாருங்கள், நான் கொடுக்கிற பேர் பாருங்க. Just consider the name that is given here. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆனால் உலகத்தை நேசிக்கிறவர்களுக்கு கொடுக்கிற பேர் என்ன? விபச்சாரிகளே. Friendship of this world is enmity to God, but the name given to those who love the world as adulterers and adulteresses. ஏன்? Why? முதல் புருஷனை விட்டு இரண்டாவது ஒரு புருஷனை தேட போகிறீர்கள். Because you are leaving your first husband and you are going seeking after the second one. நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறபடினால், Because we live in this world, இந்த உலக ஈர்ப்பினால் அடிக்கடி தாக்கப்படுகிறோம். we have been very often attacked by the attractions of the world. அப்ப அந்த உலகம் இந்த மீட்டிங் முடிச்சிட்டு போய் வீட்டுக்கு போறதுக்குள்ள தேவனுடைய சமூகம் குறைய ஆரம்பிக்கும். Just even after the meeting gets over, before reaching a house, the presence of God will slowly start diminishing. ஒரு போன் கால் வருகிறது. Just you receive a phone call. ஒரு பழைய ஞாபகம் வருகிறது. Suddenly an old thought comes in. செய்ய வேண்டிய ஒரு வேலையை பற்றி ஒரு ஞாபகம், போக வேண்டிய இடத்தை பற்றி ஒரு ஞாபகம். Suddenly a remembrance of a work which you have not done, or a remembrance of a place which you have to go. போற வழியில ஏதோ ஒரு காட்சியை பார்க்கிறோம். On the way you see something which is happening. உடனே இயேசுவை மறந்துறோம். Immediately we will forget Jesus. அந்த அன்பு குறைய ஆரம்பிக்கிறது. And the love upon God will start decreasing. மறுபடியும் அவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஆகிறது. ஏனென்றால் விலகி போன இடைவெளி அப்படி நாம் திரும்பி வருவதற்கு நேரம் ஆகுகிறது. Once again when we come back to the presence of God, it takes some time to get close to him to show love, because there is a gap in between during the absence. ஆனால் இந்த ஸ்திரியை பாருங்கள், உன்னத பாட்டில். Just consider the woman who is in the Song of Solomon. இது ஒரு ஸ்திரீக்கும் ஒரு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இடையில் உள்ளதான ஒரு சம்பாஷணை. And this is a conversation that is happening between a bride and a bridegroom. ஒரே வார்த்தை தான், அவர் என்னை முத்தம் செய்யட்டும் என்று சொன்ன உடனே அவர் வெளிப்படுகிறார். இவள் உடனே அவரோடு பேசுகிறாள். And just one single sentence where she prays, "Let him kiss me with the kisses of his mouth." Immediately he is manifested and she says, "For thy love is better than wine." ஆங்கிலத்தில் சொல்வார், God is an affable person. அதாவது அவரிடத்தில் நாம் எளிதாக அவரிடத்தில் நெருங்கலாம், அவரை அணுகலாம். And in English we say a term called affable. God is an affable God where he can easily approach him. அவரை கூப்பிடுவதற்கோ அப்ரோச் பண்ணுவதற்கோ பயப்பட வேண்டாம். No need to be afraid to call him, to approach him. சிறு பிள்ளைகள் போய் கூட அவர்கிட்ட போயிருக்கிறாங்க. Even little children will go to him. அப்போ God அப்படி ஈஸியா அப்ரோச் பண்ணக்கூடிய, அணுகக்கூடியவர். God is so easily approachable. அதனால்தான் இவள் சீக்கிரமா அவருடைய சமூகத்திற்குள் செல்கிறாள். It is therefore she was able to very quickly go into the presence of God. ஆனால் இந்த உலகம் நம்மை பிரிக்கிறபடினால் அவரை சீக்கிரமா மறந்து விடுகிறோம். மறந்து விடுகிறது மாத்திரமல்ல, எந்த அளவுக்கு உலகத்தோடு நமக்கு ஈடுபாடு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தேவனுக்கு தூரமாய் போய்க்கொண்டே இருக்கிறோம். அதனாலதான் திருப்பி அடுத்த கூட்டத்துக்கு வரும்போது அவ்வளவு நேரம் ஆகுகிறது, அபிஷேகத்தை நிரம்ப, அவருடைய அன்பை உணர, அவருடைய சமூகத்தை உணர. But this world, it is trying to separate us from the Lord, and not only separating us from the Lord, when we get involved more into this world, we slowly depart from him and his love. And it is therefore when we come for the next meeting, it takes much time to be filled in the anointing of Holy Spirit. சீனாய் மலையில் தேவன் பயங்கரமான தோற்றத்தோடு இறங்கினார். In Mount Sinai, Lord revealed himself with a terrible countenance. கார் மேகங்கள், He came with dark clouds, இடி முழக்கத்தின் சத்தம், with the sound of thunder, எக்காள சத்தம், sound of trumpets, மின்னல்கள், through lightnings, பூமி அதிர்ச்சி, through earthquakes. பயந்துட்டாங்க, ஜனங்கள ஓடிட்டாங்க. And people were so afraid and they fled. தேவன் பேச வேண்டாம், மோசே பேசட்டும், நாங்கள் கேட்போம். May the Lord not speak to me, speak to us, let Moses speak to us. அப்போ தேவன் என்ன செய்தார்? And what did the Lord do? அந்த பயங்கர தோற்றத்தை உரிந்து விட்டு Just stripping off that terrible appearance, ஒரு சாதாரண மனுஷனாய் வந்தார். he came as a normal man. இப்போ மின்னல் இல்லை, இப்போது எக்காலம் இல்லை, இப்போது கார் மேகம் இல்லை, பூமி அதிர்ச்சி இல்லை, நம்மை போல ஒரு மனுஷனா இருக்கிறார். அவர்கிட்ட ஈஸியா போய் அணுகலாம். Now there is no lightning, there is no thunder, there is no sound of trumpet, no earthquakes. Now he has become an easily approachable God.
நாம் இப்பொழுது அவரோடு ஃப்ரீயா பழகலாம். Now we can very freely have a relationship with him. நாம் என்ன பண்ணணும்? What did we do? ஃப்ரீயா பழகலாம்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸா போயிட்டோம், தொட்டுட்டோம், சிலுவையில அரைஞ்சிட்டோம். We become very bold enough to freely have a relationship with him. We went close to him, we touched him, and finally we crucified him. அப்ப அவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் எவ்வளவு பொல்லாதவர்கள் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும். Therefore we need to understand how much love he has, and also we need to understand how wicked we are. சிலுவை காட்சியை பார்க்கும்போது When we look at the scene of the cross, அந்த இரத்தத்தினால் நனைக்கப்பட்ட சரீரத்தை உருவத்தை பார்க்கும்போது when we see that image which is hanging on the cross, which is drenched in blood, தோலும் சதையும் தொங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது when we see all the skin and the flesh hanging of the body, இரண்டு காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். two things you need to understand. தேவன் எவ்வளவு அன்பாய் இருக்கிறார், ஒன்று How love the Lord is manifesting. நீங்களும் நானும் எவ்வளவு பொல்லாதவர்களா இருக்கிறோம், அது ரெண்டு. How much more wicked you and I are, which is second. இந்த பொல்லாத நம்மை தேவனே கொல்லக்கூடிய துன்மார்க்கமுடையதான நம்மை ஆதாயப்படுத்துவதுதான் தேவனுடைய அன்பு. And it is God's love who want to profit or gain us who are very wicked. அந்த இருதய கடினம் மாற்றப்படுவது ஒரு பெரிய சவால். And for that hardness of heart to be changed, it's a great challenge. ஆனாலும் அவர் நம்மை கைவிடாமல் நம்மை நேசித்து ஆதாயப்படுத்துகிறார். But still the Lord has not forsaken us. He is loving us and trying to gain us. அதாவது பிசாசுக்கு நமக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். And there is a very small difference between us and the devil. பிசாசுக்கு ஏன் ஆண்டவர் சுவிசேஷத்தை சொல்லவில்லை? Why has the Lord not proclaimed the gospel to the devil? பிசாசு உண்டாக்கப்பட்ட அந்த மெட்டீரியல், அந்த பிசாசு உண்டாக்கப்பட்ட பொருள் கண்ணாடியை போல உடைந்தால் திருப்பி சேர்க்க முடியாது. The material by which devil was made is like a glass. Once you broke it, then you cannot join it again. ஆனால் மனுஷன் அப்படி அல்ல, களிமண்ணை போல் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். ஆத்துமா கூட அது களிமண்ணை போன்றதான ஒரு பொருள். களிமண் அல்ல, அதே போல. ஏனென்றால் அதை திருப்பி சேர்க்கலாம், களிமண்ணை மறுபடியும் உருவாக்கலாம், அது போல ஆத்துமாவை மறுபடியும் சேர்க்கலாம். But man is not made like devil, but rather he is made something like that of a clay. Even if it is broken, if it falls down, even in the soul of the man, it can be once again be formed. அப்படி இருந்தாலும் Even then, பிசாசுக்கும் மனுஷனுக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். still there is only a small difference between man and Satan. பிசாசை மாற்ற முடியாது, மனுஷனை மாற்றலாம். You cannot change Satan, but you can change man. ஆனால் மனுஷனை மாற்றுவது மிக மிக கஷ்டமான ஒரு காரியம். But to change or transform man is a very, very difficult task. யோசித்து பாருங்கள், எத்தனை தத்துவங்கள், எத்தனை மதங்கள், எத்தனை கோர்ட்டுகள், எத்தனை போலீஸ்காரர்கள், எத்தனை பிரமாணங்கள், எத்தனை வந்தாலும் மனுஷன் திருந்தினானா இன்னும் மோசமாய் கொண்டே இருக்க ஒரே ஒரு வழி, கடவுள் மனுஷனாய் மாறி அவருடைய அன்பை காட்டி நாம் அவரை கொன்று அதை அன்பாய் மாற்றி நம்மேல் பாராட்டுகிறது ஒன்றுதான் மனுஷனை இன்றைக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறது. Just consider, there are so many philosophies, so many doctrines, so many religions, so many courts, so many police stations. Nothing could change a man, but rather we are still remaining wicked. There is only one way where God is showing his love, and he comes to this world in a human form. He has to be crucified on the cross of Calvary, and by that he is manifesting his love, and therefore he can transform us. பிசாசை விட நம்ம கொஞ்சம் பரவாயில்லை, அவ்வளவுதான். We are just a bit different from Satan, that's all. மாற்றலாம், அதிக கஷ்டத்தோடு மாற்ற வேண்டும். We can be changed, but with much difficulty. அப்படி இருந்தாலும் விழுந்து போன மனுஷனை குப்பையில் போட்டு நரகத்துக்கு ஷார்ட்டா சீக்கிரமா அனுப்பி அவருடைய வேலை முடிச்சிருக்கலாமே, வேறொரு கோலில் இதே பூமியில் வேறொரு மனுஷனை உருவாக்கி இருக்கலாமே. Even then the Lord could have done a job very easily, throwing off a man who is nothing but dust into the hellfire. He could have created another earth, he could have created a new man, and he could have expected love of him. ஆனால் அப்படி செய்யவில்லை. But he didn't do that. ஏன்? Why? அன்பு. It's love. அவர் நம்மை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். He loved so much. நீங்க தான் வேணும், கெட்டு போன நீங்க தான் வேணும். You who have been corrupted, I need you. உன்னை நான் ஆதாயப்படுத்தும் வரைக்கும் நான் விட மாட்டேன். Until I gain you, I will not leave you. அதற்காக நான் ஜீவனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நான் ஜீவனை கொடுப்பேன். For which even a situation shall arise where I should have to
lay down my life, I am ready for that. அதனால் தான் உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், அன்பு என்று சொன்னா அது ஒரு நெருப்பு. And therefore we read in the Song of Solomon, if we say love, it is a fire. அந்த பற்றி எரிகிற நெருப்பு ஆகிய தேவனுடைய அன்பு அவரை பரலோகத்தில் இருக்க விடவில்லை. And that flaming fire which is his love didn't allow him to be at peace in heaven. இந்த பூமியில் அவர் வந்த பிறகும் Even after coming into this world, அன்பு காட்டும் போது அன்பு கிடைக்கவில்லை. even when he showed his love, he never got that love in return. மனுஷர்கள் மத்தியில் சிநேகிதர்களை விட வெறுக்கிறவர்கள் சத்துருக்கள் தான் அதிகமாக இருந்தார்கள். More than friends among humankind, there were more enemies for him on this earth. இதனால பாதியில போயிட்டாரா? For this reason did he go in the halfway? திரளான தண்ணீர்கள் மனுஷர்களுடைய பகை தேவனுடைய அன்பின் நெருப்பை அவிக்க மாட்டாது. Much waters cannot quench that enmity or the love of God. அந்த மனுஷருடைய பகையை தாண்டி அவர் முன் சென்றார், நேசித்து சென்றார். Going beyond the enmity of the whole humankind, he just crossed over and he still completed his work. அன்றைக்கு யாரோ அல்ல, நாம் எல்லாரும் சேர்ந்து தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தோம். On that day, it is not some other Roman soldier, we also joined along with them and we crucified him on the cross. ஆனால் ஒரு கொஞ்சம் பகை கூட அவரிடத்திலிருந்து வரவில்லை. But not even a small iota of enmity was in his mind. கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் நம்மை நேசித்து தான் ஜீவனை விட்டார். Even at the very last moment, he loved us and he continued loving us and he gave up his spirit. இப்படி நேசித்த பிறகு After loving so much, நீங்களே சொல்லுங்க, நானே சொல்ல வேண்டும். இப்படி அவர் நேசித்த பிறகு ஒரு மனுஷன் அவரை நேசிக்காவிட்டால் அவன் மனுஷன் கிடையாது, அவன் இந்த பூமியில இருக்கக்கூடாது. நாம் நரகத்திற்கு தள்ளப்படுவது நியாயம். and you should say, even I should say, after the Lord showing so much of love, if he cannot reciprocate that love, he is not a man, but rather he is it is very justifiable for him to be cast in hellfire. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. ஆண்டவர் அன்புக்காய் ஏங்குகிற ஆண்டவர். The Lord is longing for our love. அவர் நம்மை விட கடவுள் கடந்தவராய் இருந்தாலும், even though he is beyond our imagination, he is a God. நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் இருந்தாலும், Though we be good for nothing, அவரை ஏமாற்றின பாவிகளாய் இருந்தாலும், though we be sinners who have deceived him, அவர் நம்மை இன்னும் நேசிக்கிறார். but he still loves us. நீடிய பொறுமையோடு இன்னும் கையை நீட்டுகிறார். But with long suffering and forbearing, he is stretching forth his hand. நம்முடைய இருதய கடினத்தை மாற்றும்படியாய் மறுபடியுமாய் முயற்சி செய்கிறார். He is endeavoring again and again to change the hardness of our heart. அவருக்கு பதிலா என்ன கிடைத்திருக்கிறது? But in return, what did he receive? யெசுரன் கொழுத்து போய் உதைத்தான். Jeshurun became fat and he kicked. யெசுரன் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்ல பெயர் அது. And when we say Jeshurun, it's a nickname or a poetic name given to the people of Israel. எவ்வளவு பெஸ்டா சிறந்ததை கொடுத்தார். He gave everything to them which is best. கோதுமையின் கொழுமையானதை கொடுத்தான்னு சொன்னா எல்லா கோதுமையும் அள்ளி கொடுக்கவில்லை, ஒவ்வொன்றையும் பொறுக்கி இது என் பிள்ளைக்கு சிறந்ததை கொடுத்தார். அவனோ இவரை எட்டி உதைத்தான். And when it said he gave the fatness of all the corn, he didn't give much of corn, but he gave the best to his people, plucking corn one by one, saying, this belongs to my child. But this Jeshurun, he became fat and he kicked. இது இஸ்ரவேல் ஜனங்களை பற்றிய சாட்சி சரித்திரம் அல்ல, இது நம்ம எல்லாரையும் பற்றிய சரித்திரம். This is not a history or a testimony concerning the people of Israel, it is concerning us. இயேசு நம் மத்தியில் தான் இருக்கிறார். Jesus is in the midst of us. கண்ணை திறந்தால் பார்க்க முடியாது. If you open your eyes, you cannot see him. கண்ணை மூடினால் அவரை பார்க்கலாம். If you close your eyes, you can see him. அன்பு செலுத்தினது மாத்திரமல்ல, அன்பை தேடி வந்திருக்கிறார். Not just showing his love, he has come in search of love. எத்தனை பேர் அவரை நேசிக்க போகிறோம்? How many of us are going to love him? நமக்கு எத்தனையோ வேண்டுகோள்கள் இருக்கலாம். There might be many supplications for us. அதெல்லாவற்றையும் ஒதுக்கி வைப்போமாக. Just set them all aside in one side. இன்றைக்கு நான் இயேசுவை நேசிக்க என் உள்ளத்தை கொடுக்கிறேன். Today I am giving my heart to love Jesus. ஒன்றுக்கும் உதவாத நரகத்திற்கு தள்ளப்பட வேண்டியதான பொல்லாத எனக்கு இந்த ஸ்லாக்கியத்தை தந்து இந்த மீட்டிங்க்கு என்னை கொண்டு வந்து அன்பை காட்டுகிறாரே. And he is showing forth his love by bringing me to this meeting. I who is mean and base, I am nothing, who is justifiably should be cast into the hell fire. ஒருவேளை நம்முடைய இருதயம் கடினமா இருக்கும் என்றால், Perhaps if our heart is hardened, இது எல்லாவற்றையும் கேட்ட பிறகும் என்னுடைய இருதயம் கடினமாக தான் இருக்கிறது. after listening to all these things, my heart is still hard. இப்படி ஜெபிக்கலாமா?
Can we pray like that? ஆண்டவரே உம்முடைய முத்தங்களால் உன் வாயின் முத்தங்களால் என்னை முத்தம் செய்யும். Oh Lord, please kiss me with the kisses of your mouth. ஆண்டவரே என்னுடைய அன்பை தூண்டிவிடக்கூடியதான உம்முடைய தயவை எனக்கு காட்டி தாரும் ஆண்டவரே. Oh Lord, show forth your kindness which will kindle that love which is in me towards you. நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? Can we start praying, please? ஒரே ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். Just for 1 minute can we pray? இருதயம் கடினமா இருந்தாலும் கண்ணீர் வராவிட்டாலும் நாம் ஜெபிப்போம். Though our heart be hardened, we are unable to shed tears, let us all pray. ஆண்டவரே நான் மறுபடியும் உம்மை நேசிக்கும்படியாக. Oh Lord, for me to once again love you. உம்முடைய வாயின் முத்தங்களால் என்னை முத்தம் செய்யும் ஆண்டவரே. Oh Lord, please kiss me with the kisses of your mouth. தகுதியில்லாத எனக்கு உம்முடைய அன்பை காட்டும் ஆண்டவரே. Oh I am who is unworthy, please show me your love, Lord. ஒரு நிமிடம் போதும். 1 minute is enough. உண்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை தேடினால், If you seek after him with a true heart, அவர் என்னை முத்தம் செய்யட்டும் என்று ஜெபித்த ஆரம்பித்து, and when we commence praying, let him kiss me. உமது அன்பு திராட்சரசத்தை பார்க்கலும் மேன்மையா இருக்கிறது என்று அவருடைய சமூகத்தை உணர போகிறோம். We will start feeling his presence, where we will say, thy love is better than wine. அன்பை தேடி வந்திருக்கிற இயேசு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். Lord Jesus is looking at us, who has come in search of our love. இங்கே இருக்கிறதான நூற்றுக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் அவருக்கு அன்பு கிடைக்குமா? And will he receive love among hundreds of people who have gathered here? நம்முடைய சுயநல வாழ்க்கை விட்டு ஆண்டவரை நேசிக்க ஒப்பு கொடுப்போமா? Let us leave our self-centered life and give room to love God. ஆண்டவர் தகுதியற்ற நமக்கு இந்த மீட்டிங்கில் உட்காரக்கூடியதான ஒரு கிருபையை தந்திருக்கிறார். The Lord has given us grace and privilege to sit in this meeting, we who are unworthy. நம்முடைய உள்ளம் பொங்கட்டும். Let our heart be kindled. வேற என்ன கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எனக்கு இயேசு வேண்டும். Whether I receive other things or not, but I need my Jesus. நாரி கிடந்த என் நாற்றத்தை நீக்கியதும் கிருபை. நாரி கிடந்த என் நாற்றத்தை நீக்கியதும் கிருபை. வாசமணுகாமல் பாதுகாத்தனை மந்தையில் சேர்த்து கொண்டீரே. Hallelujah, 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 ஆண்டவர் அன்பை நமக்கு தந்தவர், நம்மை நேசித்து நமக்காக பாவ நிவாரண பலியாகும்படியாக தேவாதி தேவன் ராஜாதி ராஜா மனுஷனாக ஒரு அடிமை ரூபம் எடுத்து இந்த மனுஷ சாயலாகி வந்து ஆண்டவர் தன்னுடைய நேசத்தை அன்பை வெளிப்படுத்தினாரே. ஆனால் அதே ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து அந்த அன்பை எதிர்பார்க்கிறார். அந்த அன்பு அவருக்கு கிடைக்காவிட்டால் அது அவரை எவ்வளவாய் வேதனைப்படுத்துகிறது என்பதை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசினாரே. இந்த சாயந்திர வேளையில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் தைரியமாக சொல்ல முடியுமா? ஆண்டவர் என் மேல் காட்டின அந்த அன்பு, அந்த தயவு
பதிலுக்கு நானும் கூட அவர் எதிர்பார்க்கிற அந்த அன்பை நான் அவருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்மாலே சொல்ல முடியுமா? எத்தனை சந்தர்ப்பங்களில் அவர் தன்னுடைய அன்பின் முத்தங்களால் ஆண்டவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். எவ்வளவு தயவு செய்திருக்கிறார். எவ்வளவு நம்முடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவருடைய மகனாக மகளாக இம்மட்டும் ஆண்டவர் நம்மை நிலை நிறுத்தி இருக்கிறாரே. அவருடைய சமூகத்தில் இம்மட்டுமாய் நம்மை வைத்திருக்கிறாரே. ஓ, நம்மில் பாராட்டின அவருடைய தயவு எவ்வளவு பெரியது. நம்முடைய இருதயம் அன்பினாலே நிரம்புவதாக, நம்முடைய இருதயங்களில் அன்பு நிரம்பி வழிவதாக. எத்தனை தயவோ என் பாலன் பகனே, எத்தனை பாவமோ மன்னித்து மறந்தீர். இத்தனை தயவோ என் இத்தனை தயவோ என் பாலன் பகனே, எத்தனை பாவமோ மன்னித்து மறந்தீர். இத்தனை தயவோ என் இத்தனை தயவோ என் பாலன் பகனே, எத்தனை பாவமோ மன்னித்து மறந்தீர். இத்தனை தயவோ என் இந்த பாடலை தொடர்ந்து ஒவ்வொரு சரணத்திலையும் நாம் பாடும்போது ஆண்டு நம்மேல் பாராட்டின தயவு எவ்வளவு பெரிதென்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். எவ்வளவு மூர்க்கமான சுபாவமுடையவர்களாய் நாம் காணப்பட்டோம். எத்தனை சந்தர்ப்பங்களை அவரை நாம் சிலுவையில் அறைந்திருக்கிறோம். நீ எனக்கு வேண்டாம் என்று அவர் நம்மை ஒருபோது ஒதுக்கி தள்ளவில்லையே. நம்முடைய குறைகுற்றங்கள், பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்ட போதெல்லாம் ஆண்டு நம்மை மன்னித்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மறந்திருக்கிறாரே. இத்தனை தயவோ என் பாலன் பகனே, இத்தனை பாவமோ மன்னித்து மறந்தீர். இத்தனை தயவோ என் இத்தனை தயவோ என் பாலன் பகனே, எத்தனை பாவமோ மன்னித்து மறந்தீர். இத்தனை தயவோ என் ஆண்டவர் நமக்கு காட்டுகிற அந்த தயவுகள், இரக்கங்கள், கிருபைகள், அதுதானே அவருடைய அன்பின் முத்தங்கள். அந்த அன்பின் முத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய உள்ளத்தில் அன்பு ஒன்று கூட அது தூண்டப்பட வேண்டுமே. இத்தனை தயவோ என் பாலன் பகனே, எத்தனை பாவமோ மன்னித்து மறந்தீர். இத்தனை தயவோ என் இத்தனை தயவோ என் பாலன் பகனே, எத்தனை பாவமோ மன்னித்து அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார். ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக நாம் வாசிக்கிறோமே. நம்முடைய ஆண்டவருடைய இருதயம் எத்தனை சந்தர்ப்பங்களை எவ்வளவாய் நம்மாலே வேதனைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கோம். அவர் நம்மை தேடி வந்தார். ஆனால் நாமும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் போன சந்தர்ப்பங்கள் எத்தனையோ உண்டு அல்லவா? கத்தரி சேர்ந்து ஒன்று கூட மனசாப்படுவோமாக. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒன்று கூட இந்த வேளையில் நாம் தீர்மானம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, என்னை நேசித்து உம்முடைய ஜீவனை எனக்கு கொடுத்து உம்முடைய அன்பை நிரூபித்தீரே, வெளிப்படுத்தினீரே. இதோ நானும் கூட ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நீரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம். இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், என்ன வந்தாலும் அஞ்சி
நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தீர்மானம் பண்ணுவோமாக. தீர்மானம் பண்ணி ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தருடைய ஒரு அபிஷேகம் நம்ம மேல வந்து இறங்கும். அந்த அபிஷேகம் அவரை நேசிக்க, அவரை பின்பற்றி நடக்க, அவரை எதிர்பார்க்கிற அந்த அன்பை அவருக்கு கொடுக்கும்படியாக நம்மை தூண்டக்கூடியதாக இருக்கும். ஆகையால் இதை பாடும்போது அந்த அர்த்தத்தை உணர்ந்து நம்மை ஒப்பு கொடுப்போமா. இயேசுவுக்காக என்ன வந்தால் தெய்வமே, இந்த தகப்பனே